அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா வழங்குதா? வலைக்கும் அஸ்ஸலாம். சார் ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இது இன்றைக்கு நாங்க இது ஒரு புதிய பாடம் வழங்கல. தெளிவில்லாம இருக்க நான் பேசுறது? இல்ல சார், தெளிவாயிருச்சு. ஓகே, இது ஒரு புதிய பாடம். நீங்க இதுக்கு முன்ன கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உள்ளடங்கல் கல்வி அப்படின்னு. அப்படி கேள்விப்பட்டீங்களா? என்ன நான் பேசுறது தெளிவா வழங்குதா? ஆமாம் சார், ஆமாம் சார். கொஞ்சம் அந்த குறைபாடு இருக்கிற குழந்தைகளும் நார்மலான பிள்ளைகளும் சேர்ந்து கல்வி கற்றுக்கொள்கிற முடிவுதான். ஓகே. ஆம், அதாவது இன்றைக்கு இந்த எஜுகேஷன்ல மிக முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்படுற ஒரு விஷயம்தான் இந்த உள்ளடங்கல் கல்வி என்று சொல்ற ஒரு விஷயம். சரிதான். இப்ப அது உலகளாவிய ரீதியில இன்றைக்கு இந்த விஷயத்துல மிக அதிக அளவாக என்ன செய்யறாங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த உள்ளடங்கல் கல்வி அல்லது இத உட்படுத்தல் கல்வின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது இன்றைக்கு உலகளாவிய ரீதியில ஒரு ட்ரெண்டா இருக்கிற ஒரு விஷயம். அதாவது இப்ப சாதாரணமான மாணவர்களோட ஏனைய பல்வேறு விதமான தேவைகள் குறைபாடுகள் இருக்கிற மாணவர்களும் ஒன்றாக இணைந்து அல்லது அவர்களை ஒரு வகுப்புல வச்சு படிப்பிக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அல்லது இந்த உட்படுத்தல் கல்வி அல்லது உள்ளடங்கல் கல்விங்கிற விஷயம். இதான அதுல சுருக்கமான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விசேட கல்வி என்ற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படி ஒரு விசேட கல்வி ஆசிரியர்கள் என்றெல்லாம் இருக்காங்க. அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்ல ஸ்கிரீன் உங்களுக்கு தெளிவா வழங்குதா? ஸ்கிரீன் ஃபர்ஸ்ட் பேஜ் தான் இருக்கு சார். வழங்குது என்னமா? முதல் பேஜ் மட்டும் தான் இருக்கு. ஓகே. பிடிஎஃப் தேவைகள். இப்ப என்னென்றால் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த உள்ளடங்கல் கல்விக்குள்ள மிக முக்கியமாக பார்க்கப்படுறார்கள் ஆரம்பிச்சினால் பல்வேறு விதமான விசேட தேவைகள் உள்ள பிள்ளைகளையும் சாதாரண பிள்ளைகளோட சேர்த்து நாங்க படிப்பிக்கிறோம் விஷயம். அதுல இந்த எங்களுக்கு தெரியும், பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில எல்லோரும் தேவை உடையவர்கள். இப்ப மேஸ்லோ என்கின்ற ஒரு உளவியலாளருடைய நீட் தியரி, அதாவது தேவை கோட்பாடு ஒன்று இருக்கு. அப்படி படிச்சிருக்கீங்களா நீங்க? மாஸ்லோவின் நீட் தியரி. மேஸ்லோ என்ன அந்த தேவை கோட்பாடு சம்பந்தமாக அப்படி கேள்விப்பட்டீங்களா அந்த கோட்பாட்டை? இல்ல. அப்ப மேஸ்லோன்னு சொல்ற ஒரு உளவியலாளர்
மனிதர்கள் பல்வேறு தேவை உடையவர்கள் என்று அவர் சொல்றார். அவர் தன்னுடைய தேவையை பிரதானமாக 5 படிநிலைகளாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு பிரமிட் மாதிரி கீழிருந்து மேல் நோக்கி மனிதனுடைய தேவைகள் ஒரு படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக அது வளர்ச்சி அடைந்து போவதாக சொல்றார். அதுல அவர் மிக அடிப்படையாக சொல்ற ஒரு விஷயம்தான் இந்த உடலியல் தேவைகள், பசி, தாகம், அப்படியான சில விஷயங்கள் மனிதனுக்கு மிக இன்றியமையாத ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அன்பு தேவை, காப்பு தேவை, கணிப்பு தேவை என்று அப்படி தேவைகள் அவர் என்ன செய்யறாரு சொன்னால் அடுக்கி கொண்டு போறார். அப்ப பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையில தேவை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்களுக்கு உணவு தேவை, அதே போல உறக்கம் தேவை, அல்லது எங்களுக்கு நீர் தேவை, இப்படி பல்வேறு விதமான தேவைகள் மனிதர்களுக்கு இருக்கு. அதுல அடிப்படையான தேவைகள் என்று நாங்க இவைகளை சொல்லலாம். மனிதனுக்கு தேவையாக இருக்கின்றன. அடிப்படையான தேவைகள் பெரும்பாலும் எல்லோருக்கும் பொதுவான தேவைகளாக இருக்கும். அதே நேரம் விசேடமான சில தேவைகளும் மனிதர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். அப்படியான விசேடமான தேவைகள் சிலவற்றை உங்களால சொல்லிடுமா? மனிதர்களுக்கு இருக்கின்ற விசேட தேவைகள் விசேட தேவை உண்டு தானே? இல்ல, இப்ப பொதுவாக கற்றல் என்பதை எல்லாரும் என்ன செய்வாங்கல்ல. அப்ப எல்லோருக்கும் கற்கிற என்பது அவசியமான தேவை என்று நாங்க பொதுவான ஒரு தேவையாக சொல்லலாம். இப்ப கற்றல் என்று சொன்னா நீங்க எழுதுற வாசிக்க படிக்க அதாவது மட்டுமிலே இப்ப உணவு உண்பதற்கு கற்றுக்கொள்ளுதல், அல்லது நடப்பதற்கு கற்றுக்கொள்ளுதல், அல்லது சைக்கிள் ஓடுறது கற்றுக்கொள்ளுதல் என்பதற்கு எழுத்து தெரியணும் இல்லை. அப்ப அது எல்லோருக்கும் அந்த கற்றல் என்பது அது எல்லோருக்கும் நிகழும். அது அல்லாமல் வேற எதை சொல்லலாம்? அங்கவினர்களாக காணப்படுவீங்களா? இப்ப விசேட தேவைகள் என்று சொல்லக்குள்ள என்னன்னா, இப்ப சாதாரணமாக சொல்லுங்க என்னமா விசேட தேவையுடையவர்கள் என்ற மெல்ல கற்கும் மாணவர்கள், அவர்களும் இந்த விசேட தேவைங்கிற பகுதிக்குள்ள வருவாங்க. நாங்க பொதுவாக கற்றல் என்கிறதுக்கு அப்பாலும் மனிதர்கள் சிலர் நிறைய விசேட தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்ப பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் ஒரு ட்ரெண்ட் சொல்லப்படுது, எல்லா மனிதர்களும் விசேட தேவை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றுல அவருக்கு விசேடமான சில தேவை இருக்கும் என்றும் சொல்லப்படுது. அது ஒரு பக்கம் இருக்க, நாங்க இங்க சொல்ற விசேட தேவை என்பது பிரதானமாக நாங்க ஒரு பெரிய விஷயமாக கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம்னால், இப்ப கண் என்ன செய்யுமாம் சொன்னால், என்ன தொழிலை செய்யும் கண்? எங்களோட கண் என்ன செய்யும்? பிரதானமான அதுல தொழில் என்னன்னா பார்க்கிற வேலையை செய்யும். அப்ப சாதாரணமான ஒரு மனிதனுடைய கண், நல்ல சாதாரணமாக இருக்கின்ற ஒரு கண் பிம்பங்களையும் படங்களையும் அல்லது ஏனைய அம்சங்களையும் அது சரியாக பார்த்து அது என்னங்கிறத எங்களுக்கு உணர்த்தும். ஆனால் சிலருக்கு என்ன இருக்குமா என்று சொன்னால், கூரை இருக்கிற விடயம் தெரியாம இருக்கும், அல்லது அருகில் இருக்கின்ற சில விடயங்கள் தெரியாம இருக்கும், அல்லது குறிப்பிட்ட சில கலர் தெரியாம இருக்கும், அல்லது பொதுவாக பார்வை மங்கலாக இருக்கும். அப்ப இப்படியெல்லாம் இருந்தால் அவருக்கு சில நேரம், சிலருக்கு இப்ப தூர பார்வைக்கு அந்த குழிவு இல்லை அவருக்கு தான் இந்த லென்ஸ். அப்ப அப்படியான கண்ணாடி பாவித்து அவர் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தால் அவர் ஒரு விசேட தேவையுடையவர். ஏனென்றால் இப்ப சாதாரணமாக சும்மா பார்க்கிற ஒரு விஷயத்த அவர் விசேடமான ஒரு தேவை அவருக்கு இருக்கிறால் கண்ணாடிங்கிற ஒரு தேவை. இப்ப சாதாரண கண் இருக்கிறார்களுக்கு அது இருக்காது. எனவே பார்த்தல் என்கின்ற அந்த விஷயத்தை செய்யறதுக்கு மேலதிகமாக விசேடமான தேவை ஒன்று அவருக்கு இருக்கிறனால் கண்ணாடிங்கிற தேவை. இப்ப காலை பொறுத்த வரையில எங்களை நகர்த்துறதுக்கு, நாங்க நடந்து செல்றதுக்கு பிரதானமாக நாங்க பயன்படுத்துறது கால். அப்ப கால் இருக்கிறார்கள், நடந்து போவாங்க. ஆனால் இப்ப கால் இருந்தும் அல்லது கால்ல பல்வேறு குறைபாடுகள் காரணமாக நகர முடியாமல் வீல் சேர் தேவைப்படுமாக இருந்தால், அல்லது ஏதாவது ஊன்றுகோல்கள் தேவைப்படுமாக இருந்தால் அவரை நாங்கள் விசேட தேவையுடையவர்கள் சொல்லுவோம். சரிதானே?
அப்ப இந்த விசேட தேவை என்பது உடலியல் ரீதியாகவும் இருக்கும், உள ரீதியாகவும் இருக்கும். இப்ப நாங்க என்ன சொன்னதெல்லாம் வந்து என்னென்றால் உடலியல் ரீதியாக இருக்கிற விசேட தேவை. இப்ப உதாரணமா காது அல்லது செவி என்ன செய்யுமான்னு சொன்னால், செவிப்புலன் எங்களுக்கு இந்த சூழல்ல எங்களுக்கு கிடைக்கின்ற ஒலிகளை எல்லாம் கேட்டு அது என்னங்கிறத எங்களுக்கு உணர செய்யும். ஆனால் சிலருக்கு சரியாக கேட்காது, சிலருக்கு அறவே கேட்காது. எனவே அப்படியானவர்களுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டி வருமா சொன்னால், சில உபகரணங்கள் பயன்படுத்த வேண்டி வரும். இப்ப ஹியரிங் எய்ட்ஸ் சொல்ற கேட்டல் உபகரணம். அப்ப கேட்டல் உபகரணத்தை பயன்படுத்தி கேட்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படி நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி பார்த்திருக்கீங்களா? அதாவது காதுல அந்த ஹியரிங் எய்ட்ஸ், இப்ப எல்லார காதிலையும் ஹியரிங் எய்ட்ஸ் தான் இருக்கு போல என்ன ப்ளூடூத்தும் இந்த என்ன ஹெட்செட்டும் அதுகளை தான் போட்டுக்கலாங்க. அது அல்லாமல் என்ன கேட்டல் பிரச்சனைக்காக வேண்டி ஹியரிங் எய்ட்ஸ் பாவிக்கிற அப்படி பார்த்திருக்கீங்க நீங்க? ஓகே. அப்ப இப்படி சாதாரணமான ஒரு மனிதனா சொல்லுங்க. ஓகே. சாதாரணமான ஒரு மனிதனால செய்யக்கூடிய ஒரு வேலைய சாதாரணமாக செய்ய முடியாமல் அதற்கு ஏதாவது விசேடமான உபகரணங்கள் தேவைப்படுமாக இருந்தால் அதை நாங்க விசேட தேவைகள் என்று நாங்க சொல்லுவோம். இப்ப ஓகே தானே, விசேட தேவையிலும் உங்களுக்கு இப்ப தெளிவிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஓகே. இப்ப பாருங்கம்மா, இப்ப நாங்க சொன்னோம் அடிப்படை தேவைகள் என்று மனிதர், அப்ப மனிதர்களுக்கு இருக்கின்ற தேவைகளை அடிப்படை தேவைகள் விசேட தேவைகள் என்று நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் வகைப்படுத்தலாம். அது ஒரு விஷயம். அதே நேரம் இப்ப நாங்க இன்னொரு விஷயத்தை நாங்க சொல்லலாம் என்ன சொன்னால், கல்வி கற்கின்ற போதும் சிலருக்கு என்ன செய்யப்படுமாம் சொன்னால் விசேடமான தேவைகள் இருக்கு. இப்ப எப்படி விசேடமான தேவை என்று நாங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்ப நாங்க இதை எடுத்துக்கொள்வோமே, நாங்க எழுதுற என்று சொன்னால் நாங்க பேனையால அல்லது பென்சிலால ஒயிட் பேப்பர்ல அல்லது கோப்பில நாங்க எழுதுவோம். அப்படித்தான் எழுதுவோம். அப்ப அப்படி அல்லாமல் எழுதுற வேறு ஏதாவது முறைமைகள் இருக்கா? நான் பேசுறது விளங்குதா? பிரெயில் முறை சார். வெரி குட். அப்ப எங்களுக்கு தெரியும் நாங்க சாதாரணமாக விளங்கல. ஓகே, நாங்க சாதாரணமாக நாங்க பேனாவால அல்லது பென்சிலால நாங்க கொப்பியில அல்லது பேப்பர்ல நாங்க என்ன செய்வோம் சொன்னால் எழுதுவோம். அதான் சாதாரணமான கல்வி செயற்பாடு. ஆனால் இங்கு எழுதுவதற்கு விசேடமான சில கருவிகளும் உபகரணங்களும் சில அதற்கென்று விசேடமான சில அம்சங்களும் தேவைப்படும். அப்ப அப்படியான கற்றலின் போது விசேடமான சில தேவைகள் இருப்பதைத்தான் நாங்க என்ன செய்யறோம் சொன்னால் இங்க விசேட கல்வி தேவை என்று நாங்க சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப பிரைலுங்கிற ஒரு ஊடகத்தின் ஊடாக எழுதுகின்ற ஒரு சாரார் இருக்காங்க. அதாவது பிளைண்ட், அறவே முழுவதுமாக பார்வை தெரியாத பிள்ளைகள் கற்பதற்காக பயன்படுத்துகின்ற பிரதானமான ஒரு அம்சம் தான் என்னன்னா அந்த பிரைலுங்கிற. அப்ப அந்த லூயிஸ் பிரைல் என்று சொல்றவர் தான் இந்த முறைமையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதை நாங்க அடுத்த ஒரு கிளாஸ்களை வேணுமென்றால் அதனுடைய சிஸ்டம் என்ன சும்மா கருமட்டாக உங்களுக்கு நான் சொல்லலாம். அப்ப பிரைல் என்ன சீட்டுன்னு ஒன்று இருக்கு சரிதானே. அதே போல இந்த என்னது ஸ்டைலர் என்ற ஒரு ஊசி இருக்கு சரிதானே. அப்ப அப்படி அந்த சீட்டுல என்ன செய்வாங்களாம் சொன்னால் அந்த ஊசியால குத்தி தான் என்ன செய்வாங்களாம் சொன்னால் எழுத்துக்களை புடைப்படைந்ததாக என்ன செய்வாங்களாம் சொன்னால் உருவாக்கும் சரிதானே. அப்ப அது ஒரு விசேடமான ஒரு கல்வி தேவை உடையவர்களாக இருக்கிறத நாங்க பார்க்க. இப்ப பொதுவாக நாங்க மொழிய எழுதுறது, வாசிக்கிறது, அதே போல பேசுறது. அப்ப பேச்சின் ஊடாகத்தான் பல்வேறு விஷயங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் சரிதான். அப்ப அப்படி அல்லாமல் இங்க சைன் லாங்குவேஜ் என்று சொல்ற சைகை மொழியை பயன்படுத்தி கற்பிக்கப்படுகிற ஒரு சாராரும் இருக்கா. அது ஒரு விஷயம். அதே போல இப்ப நாங்க சில நேரம் நாங்க இப்படி சொல்லுவோமே,
இப்ப நுண்ணறிவு ஈவு குறைந்திருக்கின்ற அல்லது உள ரீதியான குறைபாடுகள் இருக்கின்றவர்களுக்கு சில எண்ணக்கருக்களை சரியாக விளங்கப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான மெட்டீரியல்ஸ் அல்லது லேர்னிங் எய்ட்ஸ் கற்றல் உபகரணங்கள் வித்தியாசமாக தயாரித்து பயன்படுத்த வேண்டியிருக்கு. அப்ப அப்படியான தேவைகள் எல்லாம் இருக்குமாக இருந்தால் அவர்களை நாங்க விசேட கல்வி தேவையுடையோர் என்று நாங்க சொல்றோம். அப்ப அடிப்படை தேவைகள் இருக்கின்ற அதே நேரம் மனிதர்களுக்கு விசேடமான தேவைகளும் இருக்கு. இந்த கல்வியை பொறுத்த வரையிலையும் விசேடமான கல்வி தேவையுடையவர்கள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அந்த விசேட கல்வி தேவையுடையவர்கள் என்று சொல்றார்கள் யார் இருப்பாங்களாம் சொன்னால் ஒன்று டிசேபிள் என்று சொல்ற இயலாமையுடைய பிள்ளைகள். இந்த இயலாமையுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த இயலாமை உடையவர்கள் அல்லது அவர்களை நாங்க சரிதானே வலது குறைந்தவர்கள் இப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டாலும் இன்றைக்கு பெரும்பாலும் இந்த இப்படியான பிள்ளைகளை மாற்றுத்திறனாளிகள் என்றுதான் சொல்றாங்க. டிஃபரண்ட் ஏபிள் பீப்புள் என்று சொல்ற. அதாவது இப்ப நாங்க உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், நான் உங்களுக்கு காட்ட எழுதுவோம். நாங்க காலால செய்யற ஒரு வேலைய கையால செய்யறவர்கள் இருக்கிறார்கள், அல்லது நாங்க கையால செய்யற ஒரு வேலைய காலால செய்யறவர்கள் இருக்கிறார்கள். எனவே எங்களை இப்ப கையால செய்ய வேண்டிய ஒரு வேலையை காலால செய்யறாங்களாம் சொன்னால் ஒரு அபாரமான மாற்றுத்திறன் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைப்பதுதான் மிக பொருத்தம் என்று சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த இயலாமை உடைய பிள்ளைகள் இந்த விசேட கல்வி தேவையுடையோர் என்கிற அந்த பகுதிக்குள்ள வருவாங்க. அடுத்தது குறைந்த சமூக பொருளாதார பின்னணியுடைய பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும், இப்ப சில நேரம் இந்த சேரிப்புறங்களில் இருக்கின்ற பிள்ளைகள், ஸ்ட்ரீட் சில்ட்ரன் என்று வீதியோர சிறுவர்கள், அதே போல பொருளாதார ரீதியாக பல்வேறு தேவைகள் இருக்கின்ற பிள்ளைகளையும் இந்த விசேடமான கல்வி தேவையுடைய பிள்ளைகளுக்குள்ள நாங்க சேர்க்கலாம் சொல்லலாம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த மீத்திறன் கொண்ட பிள்ளைகள். அது அபார கெட்டித்தனமானவர்கள் நாங்க சொல்றார்கள் விசேட தேவையுடையவர்கள் என்கிற பகுதிக்குள்ள முதன்மையானவராக கருதப்படும். அப்ப இந்த விசேட கல்வி ஆசிரியர்கள் என்று சொல்லக்குள்ள இந்த காது கேட்காத அல்லது வாய் பேசாத அல்லது ஓட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், இப்படி பல்வேறு விதமான சிபி என்று பல்வேறு விதமான குறைபாடுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அதை எம்ஆர் என்றலாம். அப்ப அப்படியானவர்களுக்கு மாத்திரம் கற்பிக்கின்றவர்கள் என்று இல்ல, இந்த மீத்திறன் கொண்ட மாணவர்களும் விசேட தேவையுடையவர்கள் என்கின்ற பகுதிக்குள்ள மாறாங்க. என்றால் சாதாரண மாணவர்களுக்கு கற்பிப்பதை போன்றோ இந்த மீத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு கற்பிக்க முடியாது. அப்படி கற்பித்தால் அவர்கள் கற்றலில் பின்னடைவுக்கு உள்ளாகுவார்கள். மட்டுமல்லாது அவர்கள் இந்த கற்றல்ல ஒரு சோர்வு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிதானே? ஓகே, அதே போல இந்த இயலாமை உடையவர்களுடைய இந்த வகையை நாங்க பார்க்கக்குள்ள பல்வேறு வகை இயலாமை உடையவர்கள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அந்த விசேட தேவையுடையவர்களை வகைப்படுத்துகின்ற போது வேர்ல்டுல பெரும்பாலும் 14 வகையான விசேட தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகைக்குள்ள உள்ளுக்கு பல்வேறு உபபிரிவுகள் இருக்கிறதை நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் பார்க்கலாம். சரிதானே? ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிய விசேட தேவையுடையவர்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய வகையை சார்ந்த சிலரை நீங்க சொல்லுங்க. என்ன சார்? சார் விசேட தேவைன்னா இப்ப நீங்க சொன்னது சொல்லுங்கம்மா. வரும் தூரம் விளங்காம கிட்ட விளங்காம இருக்குது அப்படியான புள்ளல் அப்படித்தானே வரும். நாங்க அப்ப ஒன்று சொல்லலாமா? எழுதக்கூடிய மாணவர்கள். நான் நீங்க அந்த தூர விளங்காம கிட்ட விளங்காம சொன்னது என்னடாமா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்ப நாங்க அவங்கள நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் பார்வை குறைபாடுடையவர்கள் என்ற ஒரு வகைக்குள்ள அடக்கலாமா இல்லையா? அது தூர பார்வை பிரச்சனை இருக்கலாம், கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கலாம், அல்லது அறவே பார்வை தெரியாம இருக்கலாம், அல்லது கலக்கமான பார்வையாக இருக்கலாம். அப்படி பல்வேறு விதமான பார்வை ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கு. எனவே அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நாங்க
பார்வை குறைபாடுடையவர்கள் என்கிறார்கள், விசேட தேவையுடையவர்கள் நாங்க ஒரு வகைக்குள்ள கொண்டு வரோம். வேற சொல்லுங்க. அங்கவீனர்கள் சார். அதுதான். அப்ப அதை நாங்க என்ன அங்கவீனர்கள் சொல்லக்கூட நீங்க இப்படி சொல்லுங்களேன், உடல் குறைபாடுடையவர்கள் சொல்லலாம். உடல்ல இருக்கின்ற அங்கங்கள்ல குறைபாடுகள், அது காலோ கையோ அல்லது வேறு எந்த உறுப்புகளாக அந்த உறுப்புகள குறைபாடு இருக்கின்றவர்கள். எனவே நாங்க உடல் ரீதியான குறைபாடு இருக்கின்றவர்கள் நாங்க ஒரு வகை சொல்லலாம். ஓகே, நல்ல. வேற ஊமை ஊமை ஓகே, நீங்க ஊமை என்று சொல்லுங்க. ஓகே, நாங்க அதை இப்படி சொல்லலாம், பேச்சு குறைபாடுடையவர்கள், அறவே பேச முடியாத டெஃப் சொல்றது அப்படியானவர்கள். அதாவது பேச்சு குறைபாட்டுல பல்வேறு விதமான வகைப்பாடுகள் இருக்கு. அதுல நாங்க பார்க்கலாம். இப்ப திக்குவாய் என்று சொல்லுவோம், அல்லது என்ன அந்த உச்சரிப்பு சீர் இல்லாம இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு, சரிதானே? அடுத்தது இப்படி பல்வேறு விதமான அந்த குறைபாடுகள் இருக்கு. ஆகவே அது எல்லாத்தையும் சேர்த்து நாங்க பேச்சு குறைபாடுடையவர்கள் ஒரு வகை சொல்லலாம். ஓகே, நல்ல. வேற வேற கேட்டல் குறைபாடுடையவர்கள். என்ன மாதிரி? கேட்டல் குறைபாடு. வெரி குட். அப்படி ஒரு வகை, அதாவது கேட்டல் குறைபாடுடையவர்கள், சரிதானே? அப்படி நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு வகையினரை நாங்க உள்ளடக்கலாம். அது இப்ப அறவே கேட்காம இருக்கோம், அல்லது இந்த ஓரளவு கேட்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, சரிதானே? ஓகே, அப்ப அதெல்லாம் சேர்த்து நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் கேட்டல் குறைபாடுடையவர்கள் நாங்க ஒரு வாய்ப்புல கொண்டு வருவோம். மூளை வளர்ச்சி குறைபாடு சேர்க்கலாமா? ஓகே, நல்ல மாதிரி. அப்படி ஒரு வகை இருக்கு. அப்படின்னாமா எம்ஆர் சொல்றது ஆங்கிலத்துல ஷார்ட் ஃபார்ம்ல எம்ஆர் சொல்றாங்க, மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்றது. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எம்ஆர் அதை சொல்லுவாங்க, மென்டல் ரிட்டார்டேஷன். என்ன மென்டல் ரிட்டார்டேஷன் சொன்னால், மெல்ல உள வளர்ச்சி அடைகின்றவர்கள், உள வளர்ச்சி குன்றியவர்கள் என்றும் நாங்க சொல்லலாம். அவர்களும் விசேட தேவையுடையவர்கள் தான். வேற சார் அந்த டவுன் சிண்ட்ரோம்னு சொல்றது சார், அந்த மனம். ஓகே, மனநலிவு நோய் உடையவர்கள் சொல்றது, அல்லது நீங்க சொன்ன மாதிரி அது சரியாக டவுன் சிண்ட்ரோம் தான் என்ன சொல்றாங்களாம் அதை சொல்றாங்க, டவுன் சிண்ட்ரோம், சரிதானே? அதுக்கு மங்கோலிய ஊனம் என்ற ஒரு தமிழ் பதமும் என்ன செய்யப்படுதாம் பயன்படுத்தப்படுது. அப்படியானவர்களுடைய அந்த முக அந்த அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். அதுல பல்வேறு விதமான அவர்களை நாங்க அறியறதுக்கு சில நியமங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். அப்ப அந்த டவுன் சிண்ட்ரோம் ஒரு பிரச்சனை, அது தனியான ஒரு பிரச்சனை அது இருக்கு. வேற நாங்க இதுகளை கொஞ்சம் தனித்தனியே விழாவாரியாக சிலதுகளை பார்க்கிறோம். இப்ப நாங்க சும்மா அதனுடைய அறிமுகத்தை பார்த்துட்டு போவோம். ரைட், ஓகே. வேற வேற ஓகே, அப்ப நாங்க பார்ப்போம். ரைட், இந்த விசேட தேவையுடையவர்களை பொறுத்தவரையில பல்வேறு வகைப்பாடுகள் இருக்குன்னு நாங்க சொன்னோம். அதுல ஒன்றோ கற்றல் இயலாமையுடையோ, லேர்னிங் டிசபிலிட்டி. இது என்னண்டு பிறகு நாங்க விடமாட்டா விரிவா பார்க்கலாம். நீங்க சும்மா சொல்லுங்க, அப்ப கற்றல் இயலாமை என்னன்னு சொல்லலாமா? கற்றல் இயலாமை, லேர்னிங் டிசபிலிட்டி. சரியா எழுதியலாது, மாணவர்களோட சமம் கற்க இயலாதவர்கள். உதாரணமாக பொதுவாக சில பிள்ளைகளுக்கு சாதாரண விளங்காது, சம்டைம் பெரிய எழுத்தில் எழுதணும். அப்படியான ஒரு தேவையுடையவர் தானே கற்றல் இயலாமையுடையவங்க. இதுல ரெண்டு விஷயம் இதை கொண்டோ கற்றல் இடர்பாடுடையவர்கள் என்று நாங்கள் சொல்றோம். அதாவது லேர்னிங் டிஃபிகல்டி என்ற ஒரு சாராரும் இருக்காங்க, லேர்னிங் டிசபிலிட்டி என்ற ஒரு சாராரும் இருக்காங்க. லேர்னிங் டிசபிலிட்டி என்பது வேற, லேர்னிங் டிஃபிகல்ட்டிங்கிறது வேற, சரிதானே? இப்ப லேர்னிங் டிஃபிகல்ட்டி என்று சொல்றது பல்வேறு விதமான காரணிகளால், அது குடும்ப பின்னணி அல்லது பல்வேறு விதமான என்ன அந்த அவர்கள்ட்ட காணப்படுகின்ற வேறு நோய் நிலைமைகள், அதால எல்லாம்
கற்றல்ல ஒரு பின்னடைவான நிலைமைக்கு போயிருக்கிற ஒருவர் தான் இந்த அந்த இது நாங்க என்னது லேர்னிங் டிஃபிகல்டிஸ் சொல்றது. இந்த லேர்னிங் டிசபிலிட்டி சொல்றது என்னென்றால் இது இயற்பிலேயே அந்த பிள்ளைகிட்ட காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை. இது அந்த பிள்ளட இந்த அறிவை சார்ந்த புலத்தில் ஏற்படுகின்ற ஒரு சின்ன மிஸ்டேக்கால் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு எழுதுறதுல வாசிக்கிறதுல அல்லது கணித செய்யறதுலாம் ஒரு இயலாத ஒரு நிலைமை வரும். அப்ப அது எல்லாத்திலையும் வரும் இல்ல. சில பிள்ளைக்கு எழுத இயலாத பிரச்சனை இருக்கும், சில பிள்ளைக்கு வாசிக்க முடியாத பிரச்சனை இருக்கும், சில பிள்ளைக்கு கணித செயற்பாடுகளை செய்யறதுல பிரச்சனை இருக்கும், சிலதுக்கு இந்த கிரகித்தல் கொண்டை சரியாக விளங்கி கொள்வதில் பிரச்சனை இருக்கும். இது அந்த புள்ளட பிரச்சனை இல்லை, இது அந்த புள்ளட அந்த அறிகையில ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சின்ன பிரபலத்தால வாரம். அந்த புள்ளட நுண்ணறிவு ஈவு என்பது சாதாரண பிள்ளைக்குரியதாக இருக்கும். இந்த பிள்ளையினுடைய கேட்டல் அந்த உறுப்பு சரியாக இயங்கும். இந்த பிள்ளையினுடைய பார்த்தல் என்பது அதாவது புலன்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த பிள்ளைகளால எழுத இயலாம வாசிக்க ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பிள்ளைக்கு இருக்கும், அல்லது இதுல 2-3 பிரச்சனையும் ஒரு பிள்ளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப இப்படியான பிரச்சனைகளை இப்ப கற்றல் இயலாமைய பிரதானமாக 5 வகைப்படுத்தி வைத்திருக்காங்க. டிஸ்லாக்சியா, டிஸ்கால்கூலியா, டிஸ்கிராபியா, அபேசியா, நான் வெர்பல் லேர்னிங் டிசபிலிட்டி என்று 5 வகைப்படுத்தி பிரதானமாக இந்த கற்றல் இயலாமையை வைத்திருக்கிறத பார்க்கலாம். இப்ப டிஸ்லாக்சியாண்டா வாசிப்பு இயலாமை, டிஸ்கல்கூலியான்னு சொன்னால் என்னது கணித செய்கையில கணிதத்தை சரியா செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு. அது என்னென்னலாம் நாங்க வேணுமென்றால் பிறகு பார்க்கலாம். நீங்க இந்த படத்துல கூட டிஸ்லாக்சியாண்ட சொல்லலாம் இருக்கு, சரிதானே? இப்ப எஃபேசியாண்டா கிரகித்தல் பிரச்சனை, டிஸ்கிராபியான்னு சொன்னால் எழுதுறதுல இருக்கிற பிரச்சனை. இப்ப உதாரணமாக இப்ப எழுத்து திசைமுகம் ஒன்று இருக்கு. என்னது எழுத்து திசைமுகம்னா சொல்லாமா? என்னண்டு எழுத்து திசைமுகம்? சைட் மாத்தி எழுதுறது. அது என்னண்டா இந்த எழுத்து திசைமுகம் என்று சொன்னால் ஒரு எழுத்த எழுதக்குள்ள எவ்வளத்தை ஆரம்பிச்சு எவ்வளத்தை நாங்க எழுத்த முடிக்கிறது என்பதுதான் என்னது எழுத்து திசைமுகம். அப்ப எங்க ஆரம்பிக்கிறேன் எங்க முடிக்கிறேன். அந்த சில புள்ளிகள் பி எழுதுறதுக்கு பதிலா டிஎம் அப்படி மாத்தி எழுதுற எக்ஸாம்பிளா சொல்லுமா? அது இல்ல, அது எழுத்துக்களை அதாவது என்ன மாத்தி எழுதுறது. இப்ப உதாரணத்துக்கு போங்க, நான் பாரு ஓகே. இப்ப நாங்க பானை எழுத போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தான் நாங்க பானை எழுதுவோம். கொஞ்சம் அந்த கிழிஞ்சிருக்கு. அப்படித்தானே பானை அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு வந்திருக்கா? என்ன இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? நான் பேசுறது தெளிவா இருக்கா உங்களுக்கு? ஓகே. இப்ப நாங்க இந்த பானா எழுதுறதுக்குள்ள இப்படி வந்து சரிதானே, இப்படின்னு போய் சரிதானே, இப்படின்னு நாங்க என்ன செய்வோம் சொன்னால் அடுத்தத இங்க இருந்து இங்க போய் இப்படி முடிப்போம். அப்ப எங்க தொடங்கிக்கோம்டா, இங்க தொடங்கிக்காம், எங்க முடிச்சுக்கோம் இங்க முடிச்சுக்கோம். இப்படி ஒரு ஓர்டர்லானே அந்த பானா போகுதோ என்ன? இதை சொல்றது என்னென்றால் எழுத்து திசைமுகம் என்று சொல்றோம்.
சரிதானே? அந்த எழுத்து சரியா ஓடரா போறது. சில நேரம் சில பிள்ளைகள் பானாவ எழுதுறதுக்கு என்ன செய்யுமா சொன்னால் இங்க ஆரம்பிச்சு இங்க போய் இங்க அப்படி என்ன செய்யுமா சொன்னால் முடிக்கும். ஆறும் அது ஃபாத்திமா இல்மா. சரிதானே? உங்களோட அந்த ஸ்கிரீன்ல நீங்க கீறி விளையாடாது. சரி, அப்ப நான் சொன்னதானே இப்படி இப்ப இங்க ஆரம்பிச்சு இப்படி சில நேரம் மறுபக்கம் எழுதுற பிள்ளைகள் இருக்குமா? இது எழுத்து திசைமுகத்துக்கு மாறாக எழுதுறது. அதை நாங்க இப்படி சொல்லுவோமே, இப்ப இப்படி போய் இப்ப அந்த பிள்ளோட எழுத்து இப்படியே போய் இங்கால போகுது. அப்ப உண்மையா எழுதணும் எங்க? அங்க இருந்து வரணும். இது எழுத்து திசைமுகத்துக்கு மாறாக எழுதுகின்ற ஒரு விஷயம். அல்லது நாங்க இன்னொரு வகையில சொல்றோம், இதெல்லாம் அப்ப எழுத்த நாங்க எங்க ஆரம்பிக்கிறோம் எங்க முடிக்கிறோங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி கொண்டு வாரது தான் எழுத்து திசைமுகம் சொல்றோம். அப்ப இந்த எழுத்து திசைமுகத்துல இந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது அமைச்சனால் இந்த என்ன எழுதுறதுல பிரச்சனை இருக்கிற பிள்ளைக்கு இதுல என்ன செய்யுமா அமைச்சனால் சிக்கல் இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க பாருங்க இன்னொன்று, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆங்கில எழுத்த பி என்கிற எழுத்த எழுதுறதுக்கு சில நேரம் அந்த பிள்ளை என்ன செய்யுமா சொன்னால் இது மற்ற பக்கம் மாத்தி எழுது. இதுவும் டிஸ்கிராபியா எழுதுறதுல பிரச்சனை. விளங்கிட்டா நான் சொல்றது? நான் இந்த கீழ் காட்டுறத நான் விளங்குதா உங்களுக்கும்? ஆம் சார் விளங்கு. ஓகே. அப்ப இப்படி அல்லது இப்படி நாங்க சொல்லுவோமே எழுத்து இடைவெளி கொண்டு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அதாவது நாங்க ஒரு சொல்ல எழுதக்குள்ள இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில என்ன சொல்லணுமாம் சொன்னால் குறிப்பிட்ட அளவு ஒரு இடைவெளி இருக்கும். அப்படி இருக்குதானே? அப்படி இருப்பதைத்தான் நாங்க எழுத்து இடைவெளின்னு சொல்றோம். அப்ப அந்த எழுத்து இடைவெளி சரியாக சீராக பேணப்படும். இப்ப சிலவள ஒரு சொல்லுல இருக்கிற ரெண்டு எழுத்துக்கடையில மிக கூடிய இடைவெளி, அங்கால் ஆரவே இடைவெளி மிக நெருக்கி எழுதுறது, அப்படியான பிரச்சனைகள் இருக்குமான்னு சொன்னால் அது எழுத்து இடைவெளியில பிரச்சனை. அதே போல சொல்லிடைவெளின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கா? சொல்லிடைவெளி இரண்டு சொற்களுக்கு இடையில இருக்கின்ற இடைவெளி, அது அந்த எழுத்து இடைவெளியை விட சொல்லிடைவெளி கொஞ்சம் என்ன இருக்கும், பெருசா இருக்கும். அப்ப அதுல எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லலாம். நாங்க என்றால் இந்த பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் இல்மா உங்களோட மைக் ஆஃப் பண்ணுமா? இல்மாவோட மைக் ஆஃப் பண்ணுது. ஓகே. அப்ப நாங்க இப்படி நிறைய என்ன செய்யலாமா சொன்னால் இந்த நான் இப்ப சும்மா உங்களுக்கு அந்த எழுதி காட்டினெல்லாம் இந்த டிஸ்கிராபியாங்கிற பிரச்சனை இருக்கிற பிள்ளை. அப்ப இப்படி இந்த லேர்னிங் டிசபிலிட்டி கற்றல் இயலாமை என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த பிள்ளைகளுக்கிட்ட இருக்கிறத நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் பார்க்கலாம். அது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது நாங்க அதுல பல்வேறு வகைகள் இருக்குது. நாங்க இப்ப சில வகைகளுக்கான உதாரணங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டேன். அது ஒரு விசேட தேவையுடைய பிள்ளைகள் தான் இந்த என்ன லேர்னிங் டிசபிலிட்டிக்குரிய பிள்ளைகள். அது ஒரு விஷயம். ஓகே. அடுத்தது நீங்க பாருங்க, இப்ப உடலியல் ரீதியான குறைபாடு இருக்கின்ற பிள்ளைகள், அதான் நீங்க சொன்னீங்க. இப்ப காலில் ஏதாவது ஒரு குறைபாடு அல்லது கையில ஏதாவது குறைபாடு அப்படி இருக்கிறதெல்லாம் இந்த உடலியல் ரீதியான குறைபாடுகள் இருக்கிற பிள்ளைகளாக நாங்க பார்க்கிறோம். அதே போல நான் ஏற்கனவே சொன்னேன், மென்டல் ரிட்டார்டேஷன், மெல்ல உள வளர்ச்சி அடைகின்ற உள குறைபாடுடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லாம் விசேட தேவையுடையவர்கள். அதே போல ஆரோக்கிய குறைபாடுடைய பிள்ளைகள், இந்த ஹெல்த் எம்பயர்மென்ட் என்று சொல்ற பிள்ளைகள்,
இங்க ஆரோக்கிய குறைபாடுகளுக்குள்ள நீண்ட நாள் நோய் நிலைமைக்கு உட்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இதுக்குள்ள வருவாங்க. சரிதானே? நீண்ட நாள் நோய் நிலைமைன்னு சொல்லக்குள்ள ஆஸ்துமாக்குரிய பிள்ளைகள் இதுக்குள்ள வருவாங்க. சரிதானே? அதே போல இப்ப இந்த இருதய நோய்கள் இருக்கிற பிள்ளைகள் வருவாங்க, அல்லது தலசீமியாங்கிற நோய், இப்படி நாங்க சுகர், இப்படி நிறைய நோய்களை சொல்லலாம் பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த ஆரோக்கிய குறைபாடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகள்ங்கிற வகைக்குள்ள அவர்களும் இருக்கும். அடுத்தது பாருங்க, அப்போ மொழி அல்லது பேச்சு குறைபாடுடையவர்கள், மொழி அல்லது பேச்சு குறைபாடு. இப்ப எங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஒன்று பேசுறதுல அறவே இயலாத ஆட்கள் இருக்கிற ஆட்களை நாங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி ஊமைன்னு சொல்லுவோம், அல்லது டெஃப்னு நாங்க சொல்லுவோம். அதே போல இந்த பேசுறதுல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது இந்த திக்குவாயின்னு சொல்றது, அல்லது உச்சரிப்பு இல்லாம இருக்கிறது, அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதே போல பார்வை குறைபாடுடையவர்கள், பார்வை குறைபாடுடையவர்கள் என்கின்ற போதும் அதுல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. அறவே பார்க்க இல்லாதாக்கள், தூரப்பாறை, கிட்டோப்பாறை, அப்படியான சில பிரச்சனைகள் இருக்கு. கேட்டல் குறைபாடுடையவர்கள், அதே போல தற்சிந்தனை அல்லது தன்னாழ்வு சிந்தனை சொல்ல ஆட்டிசம், இப்படி ஒரு சில பிள்ளைகள் இருக்கு. அதே போல மங்கோலிய ஊனம், அதான் நாங்க சொன்னோம் டவுன் சிண்ட்ரோம். இப்ப நீங்க இதுல பார்க்கலாம், இந்த அப்படியான பிள்ளைகளுடைய கைவிரல்கள் எல்லாம் வந்து ரேகைகள் அதிக அளவு இருக்காது. அந்த பிள்ளைகளுடைய முகம் வந்து முன்னுக்கு அப்படியே என்ன அந்த ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு அந்த சப்பையான மாதிரி அந்த அவர்களுடைய முகங்கள் இருக்கும். சில நாக்கு வெளியே தள்ளப்பட்டிருக்கும். அப்படியான சில படங்கள் உங்களுக்கு காட்டலாம். அப்ப அப்படியான இந்த டவுன் சிண்ட்ரோம், இப்படியான பல்வேறு குறைபாடு இருக்கிற பிள்ளைகள். இன்னொன்று சிபி, அதாவது என்ன மூளை முடக்குவாதம் சொல்றது. இப்படியான பல்வேறு பிரச்சனைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் நாங்க என்ன இயலாமையுடையோர் அல்லது விசேட தேவையுடையோர் என்ற வகை கூட நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் இவர்களை எல்லாம் கொண்டு சேர்க்கலாம். அப்ப இவர்களுடைய பல்வேறு தன்மைகள், இவர்களுடைய சில அம்சங்கள் தொடர்பாகவெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்ப நாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை செய்வோம் என்றால், இதுல இப்ப ஓகே, இதுல பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு, அதே போல பேச்சு குறைபாடு என்கின்ற மிக முக்கியமான குறைபாடுகள் இதுல காணப்படுற இது நாளாந்தம் நாங்க சந்திக்கிற விஷயம். ஒன்று பார்வை, பேச்சு, அடுத்தது கேட்டல். இந்த 3 குறைபாடுகளையும் நாங்க என்ன செய்வோமா அப்படின்னு சொன்னால், இதுல ரிஃப்கா, அடுத்தது அம்னா, அடுத்தது பரினாஸ், சரிதானே, அதே போல இல்மா, இவ்வளவு பேரும் ஒரு பார்வை குறைபாடு இருக்கின்ற பிள்ளைகள்கிட்ட காணப்படுகின்ற இயல்புகள். இப்ப நாங்க வகுப்பறையில அந்த பிள்ளைக்கு ஒரு பார்வை குறைபாடு, அது தூர பார்வை அளிக்கலாம், கெட்ட பார்வை அளிக்கலாம், அல்லது மங்களா திடீர் அளிக்கலாம், இப்படியான பிரச்சனை அளிக்கலாம். அப்படியான பார்வை குறைபாடு இருக்கின்ற பிள்ளைகள் எப்படியான அந்த அவர்கள்ட்ட நாங்க சில இதுகளை என்னது இப்ப இந்த அவர்கள்ட்ட பார்க்கக்கூடிய அறிகுறிகள் அல்லது அவர்கள்ட்ட காணப்படக்கூடிய இயல்புகள் என்னங்கிறத நீங்க ஒரு உங்களுக்கு 5-10 நிமிஷம் தருவேன். அதுக்குள்ள நீங்க அதை பட்டியல் படுத்தி சொல்லணும். என்ன இந்த 4 பேர். அதே போல கேட்டல் குறைபாடுடைய பிள்ளைகளுக்கு நாங்க சில இயல்புகளை வகுப்பறையில அவதானிக்கலாம். அதை நீங்க என்ன இதுல ஜெஸ்லா இருக்கீங்க, அதே போல சங்கீதா, அடுத்தது என்ன கம்சிகா, அடுத்தது என்னது நசிஹா, அதே போல நுஸ்ரா, இந்த இவ்வளவு பேரும் என்ன கேட்டல் குறைபாடு இருக்கின்ற பிள்ளைகள்ட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகள். அப்ப பார்வை, கேட்டு, மத்த எல்லாரும் நுஸ்ராவுல தொடங்கி ஜைனப் வரைக்கும் இருக்கின்ற எல்லாரும் சரிதானே, அதாவது பேச்சு குறைபாடு இருக்கின்ற பிள்ளைகள்கிட்ட நாங்க அவதானிக்கக்கூடிய இயல்புகள் என்னங்கிறத குறைஞ்சது ஒவ்வொரு பிள்ளைக்கும் 5 இயல்புகளை நீங்க என்ன சொல்லணும், நீங்க இப்ப சொல்லணும், சரிதானே. ஆகவே இப்ப வந்து 8 சரிதானே 17 ஆகுது, சரிதானே. நாங்க 8:25க்கு என்ன செய்வோம் சொன்னால் சந்திப்போம். 8 நிமிடங்கள்
உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். நீங்க இந்த 3 வகையான பிள்ளைகள்டையும் நாங்க பார்க்கக்கூடிய இயல்புகளை நீங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு என்ன நீங்க சொல்லணும். சொல்லுங்க. பார்வை குறைபாடு உள்ள பிள்ளைகளுக்கு வகுப்பறையில என்ன செய்யலாம்னு சொல்லி சார் சொல்லணும். மகள் பார்வை குறைபாடுடைய பிள்ளைகள்கிட்ட நாங்க காணக்கூடிய இயல்புகள், இந்த பிள்ளைக்கு பார்வை குறைபாடு இருக்கும் என்று நாங்க ஒரு யூகிக்கிறதுக்கு அந்த பிள்ளைகிட்ட எப்படியான தன்மைகளை பார்க்கலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு கொண்ட சொல்லுவேன், அடிக்கடி ஒரு பிள்ளை கண்ணை கசக்குதாண்டால் அந்த பிள்ளையோட பார்வையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். அப்ப அடிக்கடி கண்ணை கசக்குதல்ங்கிறது பார்வை குறைபாடுடைய ஒரு பிள்ளையினுடைய ஒரு அந்த பிள்ளைகிட்ட காணக்கூடிய ஒரு இயல்பாக நாங்க பார்க்கலாம். அது மாதிரியான விஷயங்கள் விளங்கிட்டா? இப்ப சார் கண்ணை சுருட்டி சுருட்டி பாக்குறது. ஆமா. அப்ப அப்படி நீங்க அப்படியான சில விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நாங்க சரியா ஒரு 8 நிமிஷத்தால அது என்ன விஷயங்கள்ங்கிறத நாங்க பார்ப்போம். சரிதானே? ஓகே.
ஓகே, அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப பேச்சு குறைபாடுடைய பிள்ளைகளுக்கிட்ட நாங்க அவதானிக்கக்கூடிய இயல்புகள் என்று நாங்க என்னத்தை சொல்லலாம்? திக்கு வாய் சார். ஆம், அதாவது திக்கி திக்கி பேசுறது. சில நேரம் அந்த பிள்ளைகள் திக்கி திக்கி பேசும். ஓகே, வேற? பேசுவதுல தாமதம் வெரி குட். பேசுவதில் தாமதம் இருக்கும். ஓகே, வேற வேற இருக்கும்? மௌனமாக இருத்தல். ஓகே, சில நேரம் அந்த பிள்ளைகள் என்ன மௌனமாக இருப்பாங்க. அதாவது பெரும்பாலும் பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது வேற வேற சொல்லலாம். பிள்ளைகள் வந்து புரிந்து கொள்ளும் தன்மை குறைவாக இருத்தல். பழங்கள் எப்படிமா? சொன்னா அந்த புரிந்து கொள்ற தன்மை குறைவாயிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நான் பிள்ளைகளுக்கு அது உண்டோ இது உண்டோ சொன்னா அதை அவங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவு இல்ல. சில நேரம் இந்த கேட்டல் குறைபாற்ற ஒரு இயல்பாகவும் அதை நாங்க சொல்லலாம். வேற ஒரு சொல்ல பல தடவை உச்சரிக்கிற சார். ஒரு சொல்லை பல தடவைகள் உச்சரிப்பாங்க. வந்து 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 அப்படி ஏதாவது அப்படி அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அப்படி இருக்கு. வேற செயல்கள்ல தான் அதிகமா வளர்ச்சி காட்டுவாங்க. பேசுறதை விட செயல்கள் மூலம் தான் எதையும் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதாவது சைன் மாதிரி, அதாவது சைகையைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்த பார்ப்பாங்க, பேசுறத குறைப்பாங்க. அப்படி இருக்கு. வேற இந்த குறைபாடுக்கு முக்கியமா கேட்டல் தான் பிரச்சனையா இருக்கும் சார். கேட்டல் குறைபாடு ஒரு காரணமா இருக்கும். கேட்டல் குறைபாடுடைய பிள்ளைக்கு எப்பயும் பேச்சு குறைபாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிக அளவு இருக்கு. அது ஓகே. ஆனால் சில வேளைகளில் பேச்சு உறுப்புல, அதாவது இந்த நாக்கில அல்லது சரிதானே இந்த எங்களுடைய உதடு அல்லது அன்னப்பிளவுன்றத நீங்க சில கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முன்னுக்கு இருக்கிற உதட்டில் அப்படி பிளவு மாதிரி இருக்கிறது. அப்படியான பிரச்சனை சரிதானே. குரல் நாணில ஏற்படுகின்ற பிரச்சனை, அப்படியான பிரச்சனைகள்லையும் இந்த பேச்சு என்ன குறைபாடு இருக்கும். சில நேரம் இந்த சத்தம் வெளியே வராம இருக்கிற பேசும் அந்த பிள்ளை சரியான சவுண்ட் என்ன செய்யாத அமைச்சனால் வெளியே வராது. அப்படி ஒரு விஷயத்தை நாங்க அவதானிக்கலாம். வேற சொல்வளம் குறைவாக செயல்படுத்த சார். சொல்வளம் குறைவாக இருக்கும். சொல்வளம் குறைவாக இருக்காது. பஞ்சம் இருக்கும். அது பஞ்சம். ஓகே, வேற வாசித்தல், பேசுதல், எழுதுதல் அதுல எல்லாம் சிரமம் காணப்படும் உங்களுக்கு. அடுத்தது பண்ணுதல். ஓகே ஓகே, கல்வி கற்றத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறேன். ஏண்டா அந்த பேச்சு சொல்லுங்க. சில நேரம் அதை உணர்ச்சி வசப்பட்டு அதிக அளவு கோபத்துக்குள்ளாகுவாங்க. இப்ப இன்னொரு மிக முக்கியமான தனிமையில இருக்கிறது. தனிமையை நாடுறது. ஓகே ஓகே, அதாவது இப்ப குளிர்ச்சேற்பாடுகள் எல்லாம் ஈடுபடுவதற்கு நாட்டம் இல்லாம இருக்கு. ஏன்னா குழுவோட போய் கதைச்சி பேசி ஒர்க் பண்றதுக்கு நம்ம அவளுக்கு விருப்பம் இல்லை. அடுத்தது முன்வைப்புகள் செய்யறதுக்கு அல்லது வகுப்புல ஏதாவது ஒரு விஷயத்தை முன்வந்து செய்யறதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. என்ன பின்னிக்குன்னு ஒரு தன்மையை பார்க்கலாம். அதே போல இந்த உச்சரிப்பு அது சில நேரம் சில பிள்ளைகள்கிட்ட சீர் இல்லாம இருக்கு. அப்ப இப்படியான பல்வேறு வகையான அல்லது பல்வேறு விதமான பேச்சு குறைபாடுகளோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கலாம். அப்ப இப்படியான பிள்ளைகளை வகுப்பறையில நாங்க கண்டால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பேச்சை டெவலப் பண்றதுக்கு ஒரு ஆசிரியர் வகையில எப்படியான சில விஷயங்களை நாங்க செய்யலாம்ங்கிறத நாங்க பார்க்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப இந்த பேச்சு குறைபாட்டை பொறுத்தவரையில அறவே பேச முடியாத, வாய் பேச முடியாதவர்கள் இருப்பாங்க. நாங்க இன்னும் சொன்ன மாதிரி இப்படியான பல்வேறு விதமான குறைபாடுகளுடையவர்களும் அவங்க இருப்பாங்க. அப்ப இப்படியான இந்த வெளிப்பாடுகளை அல்லது இவர்களுடைய இந்த இயல்புகளை நாங்க வகுப்பறையில் விளங்கல. என்னமா சொல்லுங்க? பேச்சு தடுமாற்றம். அப்படியா? என்ன சொன்னீங்க? ஓகே. அப்ப இப்படியான பிரச்சனைகள் எல்லாம்
நாங்க மாணவர்கள்கிட்ட அவதானிக்கின்ற போதும் அவற்றில இருந்து மாணவர்களை விடுவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை செய்வோம் ஆசிரியர் என்ற வாக்குறுதிய. அதே நேரம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதால் நாங்க கட்டாயம் ஒரு என்ன வைத்தியருடைய ஆலோசனையை அந்த தாய் தந்தையரின் ஊடாக கொஞ்சம் பெற வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளையும் நாங்க செய்ய வேண்டியிருக்கும். அதிலே குறிப்பாக ஸ்பீச் தெரபின்னு நீங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பீச் தெரபி வழங்கல் வழங்கல் என்னமா ஸ்பீச் தெரப்பின்ற அந்த வாய் அசைவுகளால வந்து அந்த உச்சரிப்பு சவுண்ட்ஸ் ஓகே. இந்த ஸ்பீச் தெரபி எதை சொல்றோமான்னு சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் பிசியோதெரபின்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிசியோதெரபி அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது பிசியோதெரபின்றா? நிறைய பேர் இருக்கீங்க. ஸ்பீச் தெரபின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த பிசியோதெரபி இல்ல சார். பிசியோதெரபின்றது வந்து சார் அந்த எழுந்து நடக்க முடியாதவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறது. ஓகே. அது எழுந்து நடக்க முடியாத ஆட்களுக்கு மட்டுமல்ல, உடல் உறுப்புகள்ல இயங்க முடியாத அமைப்பில் இருக்கின்ற அல்லது இயக்க குறைபாடு இருக்கின்ற உடல் உறுப்புகளை சரியாக இயங்க வைப்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான சரியான பயிற்சிகள், பல்வேறு விதமான சில ஒத்தடங்கள், அப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்படியான சில சிகிச்சை முறைதான் அந்த பிசியோதெரபின்னு சொல்றது. சரியா? தமிழ் சிகிச்சை முறையா? அது இல்ல. அப்ப இந்த பிசியோதெரபின்னு சொல்றது எங்கட இப்ப உதாரணத்துக்கு காலொண்டு இயங்குறது குறைவு அல்லது கால் இயங்குது இல்லைன்னு சொன்னால் அந்த காலை இயங்க வைக்கிறதுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகள் ஒத்தடங்கள் அப்படி எல்லாம் கொடுத்து ஒரு சிகிச்சை முறை ஒன்று இருக்கு. அதை தமிழ் படுத்துறா இயன் மருத்துவம் சொல்லுவோம். அதுதான் அந்த பிசியோதெரபி. அப்ப அது காலில் மட்டுமில்ல கையிலையும் அது இருக்கும். சில நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டொக்காயி, அதாவது நாங்க சொல்லுவோம் பாரிசவாதம், அந்த வாதம் வந்தாக்களுக்கு ஒரு பக்கம் அப்படி வெட்டி இழுத்து கை ஒன்று வேலை செய்தில்ல, கால் ஒன்று வேலை செய்தில்லை, அதே போல வாய் சில நேரம் அப்படி எல்லாம் இருக்காம சொன்னால் அப்படியானவர்களுக்கெல்லாம் அதே போல இந்த பெக் பெயிண்ட் அப்படி வருந்தானே, அல்லது மொழிகள்ல சில அப்படியான பிரச்சனைகள் வாரத்துக்கெல்லாம் அந்த உறுப்புகளை இப்ப ஒரு விரல் சரியாக இயங்குது இல்லைன்னா அதுல சரியாக இயங்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு முறைமைதான் இந்த பிசியோதெரபி என்று சொல்ற முறைமை. அதே மாதிரி இப்ப மெடிக்கல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதால் கெலனி யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோட இருக்கின்ற ஒரு கோர்ஸ் தான். அது என்னென்றால் இந்த என்ன ஸ்பீச் அண்ட் ஹியரிங் என்ன சயின்ஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் உண்டு. அப்ப அதுல இந்த ஸ்பீச் தெரபி சரிதானே, அதாவது இந்த இயன் மருத்துவம் சொல்ற பிசியோதெரபி மாதிரி பேச்சு குறைபாடுடைய பிள்ளைகளை சீராக பேச வைப்பதற்கு பல்வேறு பயிற்சிகள் அந்த பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற ஒரு முறைமைதான் இந்த ஸ்பீச் தெரபி சொல்றது. அப்ப அப்படியான இந்த பேச்சு குறைபாடு இருக்கிற பிள்ளைகளை அப்படியான ஸ்பீச் தெரபி போன்றவர்கள்ட்ட அனுப்பி நாங்க என்ன செய்யலாமான்னு சொன்னால் சில ட்ரீட்மெண்ட்களை செஞ்சு அந்த பிள்ளைகளுடைய பேச்சுக்களை சீராக்க முடியும். ஆசிரியர் அந்த இதுல இவன் பகுதியிலையும் இருந்து சில உதவிகளை செய்ய முடியும். ஓகே. அப்ப அப்படி அது பேச்சு குறைபாடுங்கிற ஒரு விஷயம். அடுத்தது பார்வை குறைபாடு. இப்ப நீங்க சொல்லுங்க, பார்வை குறைபாடுடைய பிள்ளைகிட்ட காணப்படுகின்ற நீங்க அவதானிக்கக்கூடிய இயல்புகள் என்னன்னு சொல்லலாமா? தலைவலி வழங்கல் என்னமா? அதாவது தலைவலியுடன் காணப்படுது.
ஓகே, அந்த பிள்ளைகள் அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, வேற தூரத்துல இருந்து பார்த்தா புள்ளுகள் வாசிச்சுற நேரம் பிளகள் விடுற மாத்தி வாசிச்சு. ஓகே, வாசிக்கின்ற போது பிள்ளைகள் எழுத்து பிள்ளைகள் விடுறாங்களாம் சொன்னால் சில நேரம் அது பார்வை குறைபாட்டுடைய காரணியாகவும் இருக்கலாம், வேற பிரச்சனையாகவும் இருக்கலாம். எனவே நாங்க அதை நின்று பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப அதையும் நாங்க ஒரு அடையாளமாக சொல்லலாம். வேற ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்க்காம வேறொரு இடத்தவதான் நிச்சுறேன். ஓகே, அல்லது இப்படியும் சொல்லலாம், அந்த கோணலாக பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க, கோணலாக பார்க்க. ரிஃப்கா, நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு, சொல்லுங்கம்மா. சார் கிட்ட பேச்சு பாத்துட்டு வர. சில நேரம் நாங்க கரும்பலையில எழுதுற ஒரு விஷயத்த அந்த புள்ள அடிக்கடி என்ன செய்யலாம் சொன்னால் கிட்ட போய் அப்படி பார்த்துட்டு வருதான்னு சொன்னால் சந்திப்போம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது பார்வை குறைபாடாகவும் இருக்கிற. வேற கண்கள்ல இந்த கண்ணீர் கொட்டி நிறுத்தி. ஓகே, வெரி குட், வெரி குட். அதாவது கண்ணில இருந்து வந்து கண்ணீர் கொட்டு நிறுத்திய பிளாக் போர்ட பார்த்து நிறுத்திச்சு தானா. அப்ப என்னன்னா கண்ணில இருந்து கண்ணி வடிகிறது அல்லது கண்ணீர் அடிக்கடி மாறதும் பார்வை குறைபாடு தொடர்பான ஒரு பிரச்சனைதான். வேற சார் கிட்ட உள்ளது சில புள்ளோலி விலங்குல தூரத்துல இருந்து பார்த்த விலங்குற அத கிட்ட தூர பார்வைகள் குறைபாடுகள் ஏற்படுற. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா சில நேரம் பிள்ளைகள் வாசிக்கின்ற போது கூட புத்தகத்தை கொஞ்சம் தூர வச்சு அப்படி பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சில பிள்ளைகள் இருக்கு. அப்ப நாங்க அதை அவதானிக்கலாம். அல்லது சில பிள்ளைகள் கண்ணுக்கு அருகில அந்த புத்தகத்தை கொண்டு வந்து பார்க்கிற அந்த ஒரு தன்மையை நாங்க என்ன செய்யலாம் அவதானிக்கிறோம். சரி, இது ரெண்டும் பார்வை குறைபாட்டினுடைய என்ன வெளிப்பாடுகள் தான். அது கிட்ட வச்சு புத்தகத்தை பார்க்கிறதும் அந்த ஒரு வகையான பிரச்சனை, புத்தகத்தை தூர வச்சு பார்க்கிறதும் ஒரு வகையான பிரச்சனை. ஓகே, வேற நிறங்களை பிரித்தறிய முடியாம இருக்கிறது சார். வெரி குட். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார். மாறுகண் அதாவது அந்த வாக்கு கண் அல்லது மாறுகண் சொல்றாங்க. நிறங்களை பிரித்தறிய முடியாம என்று நீங்க சொல்றீங்க. அதுல ஒரு இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. என்னென்றால் நிறக்குருடு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் சார். என்னது அப்படின்னா ஒரு கலர் வேற கலரா தெரிபடுறது. அதாவது இப்ப அந்த பிள்ளைகளுக்கு சரியாக நிறங்களை சரியாக என்ன செய்யலாத பிரித்தறிய முடியாத நிலைமை. இப்ப ஒரு வலய கல்வி அலுவலகத்துல ஒரு டிப்யூட்டி டிரெக்டரா இருக்கிறார் இப்போது ஒருவர். அவர் ஒரு பாடசாலையில பிரதி அதிபராக இருக்கின்ற காலத்துல அந்த பாடசாலையினுடைய அதிபர் வலய கல்வி அலுவலகத்துக்கு இங்க வெளியே செல்றதுக்காக வேண்டி பாடசாலையில உங்களுக்கு தெரியும் அதிபர் வெளியேறி போகிறாராம்னால் அங்க இருக்கின்ற உதவி அதிபர்கிட்ட பிரதி அதிபர்கிட்ட பாடசாலையை பொறுப்பு கொடுக்கிறேன் என்று லொக் புக்ல எழுதி சைன் பண்ணிட்டு அதிபரும் சைன் பண்ண வேண்டும், அதை பாரம் எடுக்கிறவரும் சைன் பண்ண. அப்ப அப்படி சைன் பண்ணக்குள்ள அந்த ஒப்பமிடுகின்ற போதோ அதிபர் ஒப்பமிட்டு முடிய இவர் அந்த நான் சொல்ற அந்த பிரதி கல்வி பணிப்பாளராக இருக்கின்றவர் அவரு தன்னை கையில இருந்த சிவப்பு பீனியால அந்த லோக் புக்ல சைனை பண்ணிப்பார். உண்மையா ஒரு லோக் புக்கை எல்லாம் பொறுத்தவரையில ஒரு பாடசாலையினுடைய மிக முக்கியமான ஒரு ஆவணம். அதுல சிவப்பு பேனையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ஏன் இவர் பயன்படுத்திட்டார் சொன்னால் இவருக்கு நிறத்தை சரியா பிரிச்சறிய தெரியாது. அப்ப அவருக்கு ஆனா நான் ஏன் இதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன்னால் இப்ப அவர் ஒரு கல்வி பணிப்பாளராக இருக்கிறார். எனவே அவர்கிட்ட கெட்டித்தனம் இல்லை அல்லது அவரால் வேற ஒன்றும் செய்யலாண்டது இல்லை. அப்ப அப்படி சில பிரச்சனைகளும் இந்த பார்வை குறைபாடுங்கிற விஷயத்துல இருக்கு. நிறக்குருடுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதே போல அடிக்கடி கண்ணை சில பிள்ளைகள் கசக்கும். ஒரே இப்ப பார்க்கக்குள்ள அடிக்கடி கண்ணை கசக்குதான் என்றால் அது ஒரு பார்வை குறைபாடினுடைய ஒரு வெளிப்பாடாக நாங்க பார்க்கிறோம். அடுத்தது கண் சிவத்திருத்தல். என்ன பார்த்தாலும் சில பிள்ளைகளுடைய கண் என்ன செய்யுமா சொன்னால் சிவந்த மாதிரி இருக்கிறது ஒரு பிரச்சனை. ஓகே, வேற என்ன சொல்லலாம்?
அதிக வெளிச்சத்தை பார்க்க கண்கள் அடிக்கடி இமேஜ் படுவாங்க. அதிக வெளிச்சத்தை பாக்குறதுல கூசுறு, அதாவது கண்கு ஊடுருத்தல் என்று சொல்லுவாங்க, அல்லது கூசுறன்னு சொல்லுவாங்க சிறப்பா அந்த பேச்சுல. அப்ப அந்த அதிக வெளிச்சங்களை பார்க்க இல்லாம அந்த பிள்ளையோட கண் அந்த என்னது அந்த ஊடுருத்துற ஒரு விஷயமும் பார்வை குறைபாட்டினுடைய வெளிப்பாடாக சொல்லலாம். ஓகே, வேற கண்கள் அடிக்கடி இமைத்தல், கண்கள் அடிக்கடி இமைக்கப்படுவதும் பார்வை குறைபாடுடைய ஒரு வெளிப்பாடாக நாங்க பார்க்கிறோம். சரிதான். வகுப்பறையில் நடமாடுவதற்கு தடமாடுறது, வெரி குட். அதாவது வகுப்பறையில அவர்கள் நடமாடுகின்ற போது ஏதாவது சில இதுகள் அடிக்கடி முட்டி மோதுற அப்படியான ஒரு தன்மை இருப்பதும் பார்வை குறைபாடுடைய ஒரு வெளிப்பாடாக சொல்லலாம். அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் நாங்க முதலாவது ஒரு வேலை செய்யணும் என்றால் அந்த பேரண்ட்ஸுக்கு சில அறிவுறுத்தல்களை நாங்க சொல்லணும். அதுலயும் குறிப்பாக இங்க வாங்கோ, உங்களோட பிள்ளைக்கு இப்படி என்ன இந்த இது கொஞ்சம் கண் தெரியுது இல்லை அல்லது அப்படி திடீர்னு நாங்க சொல்லாம ஒரு சூசகமான முறையில நாங்க என்ன செய்யணுமா சொன்னால் அதை எத்தி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதாவது கொஞ்சம் இப்ப ஏங்கிற பிள்ளைண்டால் வாங்க இந்த இப்படி மகனுக்கோ கொஞ்சம் ஏதோ அந்த எழுதக்குள்ள அல்லது சில விஷயங்களை வாசிக்கக்குள்ள அல்லது இப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது நிறைய நான் அவதானிச்சிருக்கிறேன். எனவே ஒரு தரம் நாங்க எதுக்கும் டாக்டர்கிட்ட ஒரு தரம் அது அப்படி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஒரு தரம் நாங்க காட்டி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நாங்க தீர்த்து கொள்ள நல்லதான் என்று ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையின் ஊடாக நாங்க என்ன செய்வோம் சொன்னால் இப்படியான பிரச்சனைகளை பேரண்ட்ஸ்க்கு எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நாங்க இப்ப ஐசேஜன் ஒரு ஆளுகிட்ட அனுப்பி அவரு என்ன கண்ணை சரியா டெஸ்ட் பண்ணிட்டு என்ன விஷயம்னு சொல்றோம். அப்ப பெரும்பாலான இந்த பார்வை குறைபாடுகளுக்கு இந்த வில்லைகளை நாங்க என்ன பயன்படுத்துறது, இந்த மூக்கு கண்ணாடியை பயன்படுத்துவதன் ஊடாக என்ன அதுக்கு தீர்வு காணலாம். சில பிரச்சனைகளுக்கு நாங்க அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கோம். இனி அறவே கண் தெரியாது என்று சொன்னால் பிரைல் முறையை பயன்படுத்தி தான் அந்த பிள்ளைகள் கற்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்தது நீங்க சொல்லுங்க, கேட்டல் குறைபாடு. கேட்டல் குறைபாடு இருக்கின்ற பிள்ளைகள்கிட்ட எப்படியான என்ன பண்பியல்புகள் காணப்படும் அல்லது அந்த பிள்ளைகிட்ட நாங்க அவதானிக்கக்கூடிய இயல்புகள் என்னென்ன இருக்கும்? பேசுற தன்மை குறைஞ்சிருக்கும் சார். உதாரணமா கேட்டல் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் பேசுறதுல குறையத்தான் இருப்பாங்க. ஓகே, வேற காதுல கையை வச்சு கேட்பினா. வெரி குட். காதுல எப்படி என்ன செய்வாங்களாம் சொன்னால் கையை வைத்து கேட்பார்கள். ஓகே, ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் கேட்பினா. நாங்க ஒரு விஷயத்தை சொன்னோமான்னு சொன்னால் அவர்கள் அதை திரும்ப திரும்பி என்ன செய்வாங்களாம் சொன்னால் திரும்ப கேட்பாங்க. ஓகே, நல்ல. வேற பேசுற ஆள்ல முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் அந்த உதடு அசைரத்தை வச்சுக்கொண்டு அதை என்ன பேசுறாங்கிறத அவங்க மதிக்கிறதுக்காக வேண்டி அப்படி செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், அறவே வாய் பேச முடியாதவர்கள் பயன்படுத்துகின்ற சைன் லாங்குவேஜ் சரிதானே, என்னது சைகை மொழிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற அதே நேரம் உதட்டு வாசிப்பு முறை என்கின்ற ஒரு முறையும் இந்த கேட்டல் குறைபாடுடையவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு முறை இருக்கு. ஆகவே இங்க என்ன செய்வாங்களாம் சொன்னால் பேசுறவருடைய முகத்தை அப்படியே என்ன செய்வாங்களாம் சொன்னால் பார்த்துக்கு இருப்பாங்க, அந்த வாய் அசைவை வைத்து மதிக்கிறதுக்கு. வேற செயற்பாடுல ஈடுபட விருப்பம். குழுச்சேற்பாட்டுல ஈடுபடுறதுல இந்த பேச்சு குறைபாடுடைய ஆளுக்கும் விருப்பம் இருக்காது, கேட்டல் குறைபாடுடைய ஆளுக்கும் விருப்பம் குறையத்தான் இருக்கு. ஓகே, நாங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு இன்னொரு பதில் சொல்றது. அதாவது கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியாக விடை சொல்லாமல் தெரியாம விட சொல்லாம இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் பல தடவைகள் தவறாக அந்த பிள்ளை விடை சொல்லுதாம் என்றால் சில வேளை இது கேட்டல் பிரச்சனையாக இருக்கா என்பதை நாங்க கொஞ்சம் அவதானிக்க வேண்டி இருக்கு. ஓகே, நல்ல. வேற சத்தம் வருகின்ற திசையை நோக்கி அந்த காது அந்த புள்ள என்ன செய்யுமா சொன்னால் திருப்போம்.
அடிக்கடி அந்த ஒலி வார பக்கம் தன் காதை திருப்பி திருப்பி கேட்கலாம் என்றால் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு கேட்டல் குறைபாடு இருக்கு என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். கோபம் வேற? ஏற்படும் தன்மை குறைவு, வடங்கள் என்னமா தன்மை குறைவு, என்ன தன்மை? கிரகித்தல் தன்மை குறைவு. கேட்டல் குறைபாடுடைய ஆட்களுக்கு இந்த கிரகிக்கிற தன்மையும் குறைவாக இருக்கு. நல்ல வேற? தனிமையில இருக்க விரும்புகிறேன். தனிமையில இருக்கிறத விரும்புவாங்க. அதானே குளிர்ச்சி ஏற்பாடுலாம் ஈடுபட மாட்டாங்க. சொல்லலாம். இப்ப பக்கத்துல இருக்கிற ஆளுகிட்ட அடிக்கடி என்ன செய்வாங்களாம்னு சொன்னால், இப்ப ஆசிரியரோ அல்லது முன்னுக்கு இருக்கின்ற ஆரோ பேசுற விஷயம் என்ன என்ன அடிக்கடி இந்த சந்திலேயோ அல்லது என்ன உடம்புலையோ தடவி தடவி கேட்க தொடங்குவாங்க. அப்ப இப்படியான சில விஷயங்கள் எல்லாம் அவதானிச்சால் நாங்க சிலவோட அந்த பிள்ளைக்கு கேட்டல் குறைபாடு இருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில, அப்ப கேட்டல் குறைபாடு இருக்கிற பிள்ளையை டெஸ்ட் பண்றதுக்கு எங்க நாங்க அனுப்பணும்? எங்க? ஆறு டாக்டர்? ENT surgeon. ஓகே. ENT சர்ஜனுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம் சொன்னால் அனுப்பணும் அந்த பிள்ளையினுடைய. உங்களுக்கு தெரியுமா இந்த கேட்டலின் அளவை அளவிடுவதற்கு ஒரு முறைமை இருக்கு. அந்த முறைமையின் ஊடாக என்ன செய்வாங்களாம் சொன்னால் அளவிடுவாங்க. அந்த அளவிடுகின்ற அளவு முறை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காலும்? ஓகே, அத ஷார்ட்டா டிபின்னு போடுவாங்க. டெசிபெல். டெசிபெல் என்கின்ற இப்ப உதாரணமாக நாங்க ஏதாவது நீளத்தை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர், என்ன மில்லிமீட்டர் அல்லது கிலோமீட்டர் எல்லாம் நாங்க அளக்குற மாதிரி, அல்லது சில விஷயங்களை நிறுத்துறதுக்கு கிலோகிராம், என்ன கிராம் எல்லாம் நாங்க நிறுத்துற மாதிரி, கேட்டலை அளப்பதற்கான அளவுகோலாக டெசிபெல் என்கிற ஒரு முறைமையினூடாகத்தான் அதை அளந்து ஒரு கிராஃப் ஒன்றின் ஊடாகத்தான் அது என்ன செய்யப்படும் சொன்னால் அளக்கப்படும். அது அளந்து அதோட ரிப்போர்ட் என்ன செய்யும் சொன்னால் வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். இவருக்கு அறவே கேட்காம இருக்கா அல்லது மிதமான கேட்டல் குறைபாடு இருக்கா அல்லது என்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஓகே, அப்ப இப்படியானவர்கள் எல்லாம் இந்த விசேட தேவையுடையவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அடுத்த இதுல இருக்கிறோம் பாருங்க, தற்சிந்தனை அல்லது தன்னாழ்வு சிந்தனை. அத ஆங்கிலத்தை ஆட்டிசம் என்று சொல்றோம். அப்படி ஆட்டிசம்டா என்னம்மா? ஆட்டிசம்டா என்ன? வழங்கல சொல்லுங்க. ஆட்டிசம் மன இறுக்கம் சொல்லையும் சில நேரம் தமிழ்ல பயன்படுத்துறாங்க. அல்லது தற்சிந்தனை, தன்னாழ்வு சிந்தனை அல்லது தற்புனைவு என்கிற பதங்கள் எல்லாம் பிரயோகிக்கப்படுது அதுக்கு ஆட்டிசம். ஓகே, நல்லா. இப்ப நாங்க ஆட்டிசம் அந்த பிள்ளைகிட்ட காணப்படுற இயல்புகள் அல்லது அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுவா? என்ன? ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிப்பாங்க. இல்ல இல்ல ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைகிட்ட சில நேரம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற தன்மையும் இருக்கலாம். ஆனால் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்றது இருக்குதானே, ADHD ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறது அது வேற ப்ராப்ளம். இந்த பிள்ளைகளுக்கிட்ட அந்த தன்மையும் இருக்கலாம். ஆட்டிசம் என்று சொல்றது என்னென்றால் இந்த தன்னாழ்வு அல்லது தற்குனைவு என்று சொல்ற விஷயம், இது இயல்பிலேயே அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. தான் வேறொரு உலகத்தை அப்படியே கற்பனை செய்து கொண்டு வாழுகின்ற ஒரு முறைமை தான். என்னென்றால் நாங்க அந்த பிள்ளைய கூப்பிட்டாலும் அந்த பிள்ளை உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. நாங்க வினா கேட்டாலும் அதுக்கு உடனே பதில் அளிக்காது. சரிதானே? அந்த பிள்ளையோட வேலை. இப்ப நாங்க சும்மா இருக்க கூட அந்த பிள்ளை திடீர்னு சிரிக்கும், அல்ல சும்மா இருக்க கூட அந்த பிள்ளை திடீர்னு கதைக்கும். சரிதானே? அப்ப அந்த பிள்ளை ஐ கண்டக்ட் இருக்குதானே. இப்ப நாங்க சரியான ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ளணும் என்றால், இப்ப பெற்றோருக்கும் பிள்ளைக்கிடையமாக இருக்கலாம், ஆசிரியருக்கும் பிள்ளைக்கிடையமாக இருக்கலாம், அல்லது சகோதரர்களுக்கு இடையிலாக இருக்கலாம், அல்லது மற்ற மனிதர்கள் கூட இருக்கலாம்.
ஆருடனான ஒரு எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன் நாங்க ஒரு தொடர்பாடலை மேற்கொள்வதாக இருந்தால் ஐ கண்டக்ட் என்பது மிக முக்கியம். கண்ணுக்கு கண் நேரே நேர் பார்க்கிறது என்பது. ஆனால் இந்த பிள்ளைகிட்ட இந்த ஐ கண்டக்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அந்த முகத்துக்கு நேராக அந்த புள்ளிய பார்க்க வைக்கிறது கூட மிகப்பெரிய சேலஞ்ச். இப்ப அப்ப அப்படி ஒரு விஷயம் இருக்குதுல்ல, சரிதானே? அப்ப நாங்க இப்ப என்ன சொல்ல வாரமா சொன்னால், இந்த ஆட்டிசம் என்று சொல்வது ஒரு 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 தனக்குள்ளேயே ஒரு ஏதாவது ஒன்றை புனைந்து கொண்டு வாழுகின்ற ஒரு நிலைமை. இது இன்றைக்கு முன்னைய காலங்களை விட இன்றைக்கு அதிக அளவான பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஒரு அண்மை காலங்கள்ல ஒரு ரீசன் சொல்லப்படுது என்றால், மிதமிஞ்சிய அளவோ இந்த இந்த ஃபான் சரிதானே, இந்த கையடக்க தொலைபேசி, அதிலும் குறிப்பாக இந்த என்ன ஆண்ட்ராய்ட் போன், இந்த டிஜிட்டல் இந்த ஸ்கிரீனை பார்க்கிறது, இந்த விஷயங்களும் இதுல மிக அதிக அளவு துணை புரியுது என்று சொல்றாங்க. சரிதானே? டாக்டர் ரைஸ் சிறுபிள்ளை வைத்திய நிபுணர், அவர் லண்டன்ல இருக்கிறார். அண்மையில கூட இந்த விஷயத்தில் ஒரு ஆய்வுல இந்த போன பிள்ளைகளுக்கிட்ட அதிக அளவு வழங்குறது ஆட்டிசம் பிள்ளைகளை உருவாக்குறதுக்கான ஒரு காரணியாக இருக்கிறது என்று ஒருத்தர் பேசியிருக்கிறார். சரிதானே? அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பிள்ளையை நீங்க திடீர்னு பார்த்தா மதிக்க மாட்டேங்க. இந்த பிள்ளை ப்ராப்ளம் இருக்கிற ஒரு பிள்ளை. இது இப்ப வெளிப்படையாக அந்த பிள்ளைக்கு எந்த குறைபாட்டை நீங்க காணலாம். சாதாரணமான அழகான பிள்ளையா இருக்கும், ஆனால் இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப உதாரணமா குய்யுங்க வந்த பிள்ளை ஒரு சும்மா சம்பந்தம் இல்லாம சத்தத்தை எல்லாம் போடும், அல்லது அந்த பிள்ளை எங்கேயாலும் சில அந்த பிள்ளையோட காதுல கேட்ட சில சொற்களை சும்மா அந்த சொற்களை அந்த பிள்ளை என்ன செய்வாங்க சில நாள் உச்சரிச்சு கொண்டிருக்கு. இப்படி சில நீங்க கண்டிருக்கலாம். சில நேரம் எங்க பார்த்திருக்கீங்களா? தற்சிந்தனை. அடுத்ததுதான் இந்த மங்கோலிய ஊனம், டவுன் சிண்ட்ரோம். அப்படின்னா என்ன டவுன் சிண்ட்ரோம்? என்ன டவுன் சிண்ட்ரோம் தான்? மனம் நலிவா சரியா அந்த வயசுக்கு மனநலிவு நோய் என்றும் அதை சொல்றாங்க, அல்லது மங்கோலிய ஊனம் என்றும் நாங்க அதை சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? ஒரு அந்த அவருடைய வயசுக்கு ஏற்ற பிள்ளைகளுடைய நெகட்டிவ் இல்லாத சொல்லலாம் தானே சார்? வெரி குட். அந்த அந்த அவர்களுடைய வயசுக்கு ஏற்ற எக்யூ அவர்கிட்ட இருக்காது. ஓகே, அதை சொல்லலாம். அந்த அந்த தன்மை அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. வேற அவனோட முகத்துல வந்து வித்தியாசம் ஒன்று காணப்படும். அந்த பிள்ளைகள் எல்லார முகம் எப்படி இருக்குமா சொன்னால் என்ன எப்படி இருக்குமா? அது ஒரு அந்த அப்படியே அந்த நாங்க சொல்ற அந்த ஒரு 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 எப்படி இருக்குமா? அது ஒரு அந்த சீனா ஆக்கள் மாதிரி. வெரி குட். அதாவது ஒரு சப்பையான மாதிரி அந்த பிள்ளைகளுடைய முகம் அப்படி என்ன செய்யுமா சொன்னால் இருக்கும். சரிதானே? அதை சொல்லலாம். வேற அந்த பிள்ளைகளுக்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி இந்த உரிய வயதுக்குரிய செயற்பாடு அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யலாம் சொல்லலாம் இருக்கு. இந்த பிள்ளைகளுடைய ஆயுள் கூட குறைவாக இருக்கும் என்று என்ன செய்யப்படுதாம் சொன்னால் சொல்லப்படும். பிள்ளைகளுடைய ஆயுள் கூட குறைவாக இருக்கும் என்று சொல்லப்படும். இப்ப இந்த பிள்ளைகளுடைய நீங்க இந்த இதை பொறுத்த வரையில இந்த இதுல இருக்கின்ற, அதாவது கையில இருக்கின்ற ரேகைகளை பொறுத்த வரையில அது கூட என்ன செய்வாங்க சொன்னால் குறைந்த அளவுதான் இருக்கும்னு சொல்லப்படுது. உங்களுக்கு ஒரு படம் ஒன்று தெரியுதா? என்ன ஒரு பிள்ளை கைய வைக்க மாதிரி இருக்கா? என்ன இப்படி இது ஒரு அளவான ஒரு என்ன டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற பிள்ளான். இதையும் விட அந்த பிள்ளைகளுடைய முகம், இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்க உள்ள இந்த முக சேப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. வழங்கிட்டா?
அதே போல சில நேரம் அந்த பிள்ளைகளை பெரும்பாலும் நாக்கு வெளியே தள்ளப்பட்டதாக இருக்கும். சில நேரம் இந்த பிள்ளைகளுடைய இப்ப இந்த இது இருக்குத்தானே, என்னது இந்த எச்சி கொஞ்சம் அந்த நாக்குல தொங்குற மாதிரி இருக்கிற. ஓகே, அதான் அதாவது எச்சில், அதாவது இந்த பிள்ளைகள்கிட்ட வாயிலிருந்து எச்சில் தொடராக வடிந்த வண்ணம் இருக்கிற அந்த நிலைமையை பார்க்கலாம். இது ஏன் ஏற்படுகிறது தெரியுமா? அதாவது நாங்க 23 சோடி நிறமூர்த்தங்கள் ஒன்று சேர்வதன் ஊடாகத்தான் ஒரு பிள்ளை உருவாகிறது என்று நாங்க சொல்றோம். அப்படித்தானா? தாயும் தந்தைகிட்டையும் இருந்து வார 23 சோடி நிறமூர்த்தங்களின் ஊடாகத்தான் என்ன ஒரு பிள்ளை அப்படி நாங்க சொல்றோமா உருவாகுது என்று சொல்றோம். இதுல அப்ப எல்லாம் அப்ப 23 சோடிங்க கூட 46, அப்ப ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு சோடி இருக்கும். இங்க சில நேரம் என்ன நடக்குதாம் சொன்னால் 21வது அந்த சோடி நிறமூர்த்தத்துல மேலதிகமாக ஒரு நிறமூர்த்தம் சேர்வதன் ஊடாக வருகின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த டவுன் சிண்ட்ரோம் சொல்லப்படுது. சரிதானே? ஆகவே இது ஒரு பிறப்பிலே இருந்து வருகின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிள்ளைகளுடைய ஆயுள் கூட குறைவாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படும். வணங்கிட்டா? வந்து இந்த கோபம் வர வீதம் கூட தானே அப்படியும் இருக்கும். சில பிள்ளைகளுக்கிட்ட முகம் சரியாக முறைமை இல்லாம விட்டாலோ அந்த பிள்ளைகளுக்கிட்ட இந்த இப்படியான இதுல வந்து டவுன் சிண்ட்ரோத்திலையும் தான், ஒட்டிசத்திலையும் தான், ஏனைய பிரச்சனையிலையும் தான் அதிக அளவானதும் இருக்கும், மிக குறைந்த அளவில் இருக்கிறதும் இருக்கும். சரிதானே? சார், இந்த புள்ளைகள் வந்து பிறப்புல இருந்தே எழுந்து நடக்க இல்லாத புள்ளைகளாகவும் இருந்துச்சியா சார்? அப்படி இந்த 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 பிள்ளைகள் அப்படி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அத உங்களுக்கு தெரியும். சிலர் நீங்க பாத்துட்டீங்க, முள்ளந்தண்டு பிளவுன்ற ஒரு விஷயத்த பாத்தீங்களா? முள்ளந்தண்டு பிளவுண்டு முள்ளந்தண்டு பிளம் போதாத குழந்தைகளா? அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதாவது ஸ்பைனா ஃபிஃபைடான்னு சொல்ல ஒரு ப்ராப்ளம். சரிதானே? அதாவது முள்ளந்தண்டு இல்ல வந்து பிளவு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. சரிதானே? அதை நாங்க வேணுமெண்ட் அப்புறம் ஒரு தடவை பார்க்கலாம். அதுவும் ஒரு அந்த பிள்ளைகளாலையும் எழும்பி நடக்க இல்லாம இருக்கும். நீங்க நான் முன்ன எப்படி ஏதாவது காட்டியிருக்கேன் உங்களுக்கோ? இதுல இருக்கிற அப்படி படம் ஒன்று பார்க்க தெரியுதா உங்களுக்கு? ஒரு படம் ஒன்று பேனைய காலில் வைத்த மாதிரி இருக்கிற ஒரு பிள்ளை. இப்படி நான் முன்ன உங்களுக்கு ஏதாவது காட்டினேனா? இல்ல சார். ரைட். இது லங்காதீப பேப்பர்லாம் இது வந்திருக்கு. கக்குலன் லியா சிஸ்வத்த சமத்பை என்று இருக்கிற தலைப்பு காலால எழுதி ஸ்காலர்ஷிப் என்ன செய்ய காமிச்சேன்னா இந்த புள்ள பாஸ் பண்ணியிருக்கு. ஹித்தே ஹையத்தியனவனான் கரண பெரிதாக் நகண்டு இருக்கு. லங்காதீபையில வந்தது. இது ஒரு இப்போ 7-8 வருஷத்துக்கு முன்னால், அது ஒரு 10 இயர்ஸுக்கு முன்ன வந்த ஒரு படம். இது செய்தியா வந்தது. பாருங்க, நாம கையால தான் நாங்க எழுதுவோம். நாங்க இந்த விசேட தேவையுடையாக பாத்தீங்கன்னே, அது மாற்றுத்திறனாளிகள் என்று நாங்க ஏன் செய்யறோம் சொல்றோம்னால், இந்த பிள்ளை கையால எழுத வேண்டிய ஒரு விஷயத்த காலால் என்ன செய்யலாம் சொன்னால் எழுதுது. எழுதி ஸ்காலர்ஷிப்ல கட் ஆஃபுக்கு மேல அந்த பிள்ளை என்ன செய்து காமிச்சனால் மார்க்ஸ் எழுதி. அதுலயும் அந்த பிள்ளை செய்து வாகை லேசி வேகே மதினிசா லக்குனு அட்வென் அத்தின்னு சொல்லுது. அதாவது இதையும் விட கூட அந்த புள்ள மார்க்ஸ் எடுத்திருக்கோம். காலால எழுதினத்தால வேகம் குறைந்ததால அது கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கு காமிச்சனால் குறைந்திருக்கு. சரி, இந்த புள்ள சரிதானே? இதுல என்னத்துல ஓலவல் பரீட்சையில் இந்த புள்ள ஓலவல் பரீட்சையில இந்த புள்ள
8 ஏயும் ஒரு பியும் எடுத்துக்கு பிறகு சரியா இப்படி இப்ப ஒரு படம் எடுத்து தெரியுதா உங்களுக்கோ இல்லையே இல்ல சார். இப்ப பாருங்க இப்ப தெரியுதாமா ஓ ஓ சார் சார். என்ன அதுல இருக்கு என்ன அதே புள்ள பாருங்க ஏ என்ன அட்டை பி எக்காய் என்ன ரஷ்மி நிமேஷா இந்த புள்ள இந்த இன்ன நடந்த ஏல் இல்ல இதுக்கு முந்தி நடந்த ஏல்ல ஓலேடிச்சு அதாவது ஆர்ட்ஸ் படிச்சு இந்த புள்ள 3 பாடத்திலையும் ஏச்சிக்கு பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டீங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதே அதரணையில கூட ஒரு என்ன பெரிய ஒரு செய்தியாக அந்த புள்ளோட வீடியோ கூட என்ன செய்யறாங்க சொன்னால் வந்திருக்கிறது சரியா நான் சொல்றது சரி இவங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ்ல போட்டு எக்ஸாம் எழுதலாம் தானே வழங்கல இவங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் கேட்டகரியில போட்டு எக்ஸாம் எழுதலாம் தானே எழுதலாம் ஆனால் அந்த புள்ள அந்த ஸ்பெஷல் நீட் என்பதையும் தாண்டி சுயமாகவே காலால எழுதி இந்த பிள்ளைகள் 40 புள்ளி இதுல எடுத்தால் என்னத்துல எடுத்தால் இந்த ஸ்காலர்ஷிப்ல எடுத்தா அந்த பிள்ளைக்கு அந்த பேமெண்ட்ஸ் கிடைக்கும் ஸ்பெஷல் நீட்ங்கிற அடிப்படையில் ஆனால் அந்த புள்ள கட் ஆஃப்ங்கிற அந்த லெவலுக்கு மேல எடுத்துக்க அந்த புள்ள அதே நேரம் ஓஎல்ல வந்து 8 ஏயும் ஒரு பியும் எடுத்துட்டு காலால எடுத்து ஏஎல்ல ஓல எடுத்துக்க அப்ப நான் என்ன சொல்ல வானாம் சொன்னால் இப்படியான பிள்ளைகளை ஒதுக்கி விடுவோம்டா உனக்கு கை ரெண்டும் இல்ல நீ என்ன செய்ய மாட்டா என்றால் என்ன நீ படிக்க மாட்டாய் அல்லது உனக்கு படிப்பு சரி வராதுன்னு நாங்க இந்த பிள்ளைய ஒதுக்கி வைப்போம் என்றால் இந்த பிள்ளைகள நிலைப்பாடு என்ன இதுதான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் மிக முக்கியமான ஒரு விஷயம் வளைத்தானே அப்ப இந்த உட்படுத்தல் கல்வியில இந்த பிள்ளைகளுக்கும் என்ன சொல்லணும் ஆரம்பிச்சோன்னா நாங்க சான்ஸை கொடுக்கணும் என்கிறது தான் மிக முக்கியம் அப்ப ஆகவே இந்த பிள்ளைகளை இந்த ஊனம் இப்படியான சில விஷயங்களுக்காக வேறாக்கி வைப்பது கூட பொருத்தமில்லை என்றுதான் சொல்லப்படும் சரிதானே ஆகவே சாதாரண வகுப்பறையில வச்சு இந்த பிள்ளைகளை நாங்க நிறைய சாதிக்க வைக்கலாம் அப்ப அதுக்கான சில டெடிகேஷன்கள் சரியான சில அர்ப்பணங்கள் அதுக்கான சில முயற்சிகளை ஆசிரியர்கள் செய்யணும் என்று என்ன செய்யப்படலாம் சொன்னால் எதிர்பார்க்கப்படுது அதான் மிக முக்கியம் இங்க இருக்கிறது சரிதானே இப்ப இந்த விசேட கல்வித்துறையை பொறுத்தவரையில இந்த அறவே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எப்படி நாங்க விசேடமான முறைமைகளின் ஊடாக அந்த பிள்ளைகளை விதித்து செய்ய வைக்கலாம் என்கின்ற விஷயங்கள் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கு சரிதானே அப்ப அதெல்லாம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக அப்ப நாங்க என்னென்றால் இந்த விஷயத்துல கொஞ்சம் நாங்க என்ன சொல்லணும் சொன்னால் கரிசனை செலுத்துகின்றவர்களாக நாங்க இருக்கோம் சரிதானே இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு அவ்வப்போது சில விஷயங்களை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க நான் இந்த பிள்ளோட வீடியோவை கொஞ்சம் உங்களுக்கு காட்டலாமா என்று பார்க்க கொஞ்சம் வீடியோ ஒன்று தெரியுதாமா என்ன ஓகே உங்களுக்கு ப்ளே ஆகும் முறை
හරිම නිහතමානී ප්‍රතිදක්ක ආරම්භයක් හිතේ තියෙනවා. ඉතින් ඒ ජයග්‍රහණ පස්සේ මගේ අම්මිය පච්චි අක්කි සියලු මුගලන් මොහොම කටනේ යනවා. එන්ට මොහොම සිද්ධියක් කරනවා. මොහොම ගෞරවයෙන් ආදරයෙන් සේවක කරන මේ අවස්ථාව කරනවා. सामान्य जरूरत देखते එයාගේ ජීවිතේ සටනක් කරලා තමයි මේ දැන් මේ මොනවද කියන ආදර්ශයක් දීලා තියෙනවා සමාජයේ ඒ සමාජයේ ආදර්ශය දෙක තමයි ඒකට ගැසෙන්න තියෙනවා තමයි ආදීක Okay. ஓகே அப்ப நீங்க இதுக்கு முன்ன இப்படி ஏதாவது ஒரு செய்தியை பார்த்திருக்கீங்களா? நான் பேசுறது தெளிவா விளங்குதா? என்ன இதுக்கு முன்ன எப்படி ஏதாவது பார்த்திருக்கீங்களா நீங்க? இது வந்து நான் இப்ப என்கிட்ட நிறைய வீடியோ கிளிப்ஸ் அல்லது நிறைய போட்டோஸ் அல்லது இப்படி விசேட தேவையுடைய ஆட்கள் செய்த சாதனைகள் நான் நிறைய இருக்கு. அப்பப்போது நாங்க பார்க்கலாம். நான் வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல என்னென்றால் இந்த ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி, எஜுகேஷன் மெஷர்மெண்ட், எஜுகேஷனல் கைட் அண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு 6 சப்ஜெக்ட்கள் இருக்கு. எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் இருக்கு. அந்த பாடங்களுக்குரிய ஒரு விரிவுரையாளராக தெரிவு செய்யப்படுறதுக்கு நான் செலக்டட் ஆனேன். அடுத்தது சமய பாடத்துக்கு, இஸ்லாம் பாடத்துக்கு நான் செலக்டட் ஆனேன். நான் போட்ட 3 சப்ஜெக்டுக்கும் நான் செலக்டட் ஆகி இந்த ஐலண்ட் ரேங்க் டெஸ்ட், அது அடுத்த நான் போட்ட சப்ஜெக்ட் என்னன்னா இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன்ங்கிற சப்ஜெக்ட். அதுல இது நான் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இன் ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன், விசேட கல்வித்துறையில போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்று செஞ்சு அதுல என்ன மெரிட் பாஸ் ஒன்று எடுத்த ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த துறையில கொஞ்சம் ஆர்வமும் கூட. ஏனென்றால் மனிதர்களுடைய பிரச்சனைகளையும் மனிதர்களுடைய இயல்புகளையும் கற்றுக்கொள்வதற்கு
கஷ்டப்படுகின்ற சூழல்ல இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்யறதுக்கு மிக பிரயோஜனமான ஒரு ஃபீல்டுங்கிறதால இந்த ஃபீல்ட தான் நான் என்ன செஞ்சேன் சொன்னால் தெரிவு செய்து நான் நினைக்கிறேன் இப்ப இலங்கையில ஒரு 22-23 வருஷம் ஆகுது ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸை உருவாக்கி இதுவரைக்கும் இலங்கட வரலாற்றுல தமிழ் மொழி மூலம் பேசுகின்ற ஒரு விசேட கல்விக்கான ஒரு நிரந்தரமான விரிவுரையாளர்னா வரலாற்றுல அந்த பாக்கியத்தை இறைவனைக்கு தான் தந்திருக்கான். சரிதானே? இப்ப நான் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது தேசிய கல்வி நிறுவனத்திலேயோ பிஇடி பிஜிடி அப்படியான நிறைய கோர்சஸுக்கு நான் லெக்சர் செய்யறேன். நான் அங்க செய்யற பாடங்கள் எல்லாம் எஜுகேஷனல் சைக்காலஜி, காம்பரேட்டிவ் எஜுகேஷன் அல்லது நிறைய பாடங்கள் கைடன்ஸ் கவுன்சிலிங் செய்யறது. ஆனா இந்த காலேஜில நான் பிரதானமாக எனக்கு இருக்கின்ற துறை வந்து இந்த விசேட கல்வித்துறை. சரிதானே? நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இந்த துறையின் ஊடாக மனிதர்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கான நிறைய அந்த வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நாங்க ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனிதனாக வாழுவதற்கு, எங்களை நாங்க ரியலைஸ் பண்ணி கொள்வதற்கு, அல்லது இறைவன் எங்களுக்கு செய்திருக்கின்ற அந்த அருள்களை உணர்ந்து கொள்வதற்கு மிக நல்லது ஒரு துறை. இப்ப நாங்க இப்ப இந்த கோர்ஸ் இப்படியான இப்ப இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்துல கூட இதுல பட்டம் இருக்கு, இதுல பட்டம் இருக்கு, பிஇடி ஸ்பெஷல் எஜுகேஷன் எல்லாம் இருக்கு. அப்ப அவைகளை கற்றுக்கொண்டால் இப்ப எங்களோட நாடுகளையும் விட எங்களுக்கு லாங்குவேஜும் நல்லா ஏழுமாம் சொன்னால் ஃபாரின்ல ஒரு டாக்டர்ஸை விட என்ன செய்யலாமாம் சொன்னால் இந்த துறையில நாங்க ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஓகே, அப்ப என்ன சொல்ல வாரணும்னு சொன்னால் நாங்கள் மனிதர்கள் எல்லோரையும் சமனாக பார்க்கின்ற ஒரு பண்பை நாங்க வளர்த்துக் கொள்ளணும். குறிப்பாக ஆசிரியர்களை பொறுத்தவரையில வகுப்பறையில சுலோலோனஸ் இருப்பாங்க, மீத்திறன் கூடியவர்கள் இருப்பாங்க, சாதாரணமான மாணவர்கள் இருப்பாங்க. அதுல இன்னும் ஒரு பகுதி தான் இந்த விசேடமான தேவையுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுடைய விடயத்திலேயும் நாங்க என்ன சொல்லணும் கவனம் செலுத்துறார்களாக இருக்க வேண்டியது மிக முக்கியம். அப்ப இப்படியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கின்ற மாணவர்களை சாதாரண வகுப்பறையில உட்படுத்தி அவர்களும் இந்த சமூகத்தில ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு அல்லது அவர்களும் கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதுதான் இந்த உட்படுத்தல் கல்வி என்று சொல்ற விஷயம். சரிதானே? ஓகே, இப்ப நீங்க பாருங்க, இந்த விசேட கல்வி என்கிற ஒரு விஷயம் இருக்குதானே நான் சொன்னேன். அது பல்வேறு பரிணாமங்கள் என்ன செய்திருக்கான்னு சொன்னால் வளர்ச்சி அடைந்து வந்து. இப்ப நான் இந்த ஸ்லைட போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தெரியுதா? அதுல நீங்க பாருங்க, இந்த முதலாவது ஒரு காலம், இந்த உலகத்தில் முதலாவது ஒரு பருவம் தவிர்க்கும் பருவம் அல்லது தவிர்க்கும் காலம் என்று சொல்றது என்னென்றால், இப்படியான விசேடமான தேவைகளுடைய பிள்ளைகள் பிறந்தால் அல்லது நாங்க சொல்ற மாதிரி டிசேபிள் என்று சொல்ற இந்த வலது குறைந்தால் அல்லது இயலாமையுடைய பிள்ளைகள் பிறந்தால் இந்த பிள்ளைகளை நாங்க இப்படியே தவிர்த்து கொள்வோம்ங்கிறதுதான் ஒரு காலத்துல காணப்பட்டது. அப்ப அதுக்காக என்ன செய்யறாங்களாம் சொன்னால், எங்கேயாலும் அந்த பிள்ளைகளை கொண்டே தூக்கொண்டே போட்டு வாரது அல்லது ஒரு ஆசிரமத்தில கொண்டே விடுறது, அதிலும் ஒரு படி மேலே போய் இந்த பிள்ளைகளை கொலை செய்கின்ற அளவுக்கு இது ஒரு தெய்வ குத்தம், இந்த பிள்ளை சரி வராது என்று சொல்லி அந்த பிள்ளைகளை கொலை செய்து விடுகின்ற அளவுக்கு தான் ஆரம்ப காலங்கள்ல சில நிலைமைகள் இருந்ததாக சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்த காலம், அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னால் பாதுகாக்கின்ற பருவம் சொல்லப்படும். அதாவது சும்மா ஆடு மாடு ஏனிய ஒரு பிராணிய மாதிரி சாப்பாட்டை தண்ணியை கொடுத்து ஒரு ரூமை கொடுத்து அந்த பிள்ளைய அப்படியோ வேற எந்த ஒரு டெவலப்மெண்ட் சும்மா அப்படியே வளர்க்கிறது. அது இப்ப சில நேரம் வீட்டாரும் விசிட்டர்ஸ் அப்படி இப்படி எல்லாம் வந்தா கூட அந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வர மாட்டாங்க, அந்த பிள்ளைகளை அடைச்சி வச்சிருப்பாங்க. சரிதானே? அந்த பிள்ளைகள் இருப்பதை கூட அவர்கள் ஒரு என்ன தங்களுக்கு ஒரு இழிவான ஒரு விஷயமாக கருதுவாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்க அதை அங்கெஞ்ச தூக்கிக்கொண்டே போறதோ அல்லது அந்த பிள்ளைய கொலை செய்யறதோ பொருத்தம் இல்லைன்னு சும்மா அந்த பிள்ளைக்கு சோத்து தண்ணியை கொடுத்து அந்த பிள்ளைய ஒரு பாதுகாத்து வைத்திருக்கிற ஒரு கட்டமாக இந்த இரண்டாவது காலகட்டம் பார்க்கணும். அதுக்கடுத்த காலகட்டம் தான் என்ன செஞ்சாங்களாம் சொன்னால், இல்ல இந்த பிள்ளைகளையும் நாங்க ஒரு ரீஹபிலிட்டேஷன் புனர்வாழ்வு அளித்து பார்ப்போம், இந்த பிள்ளைகளாலையும் ஏதாவது செய்யலாமா இந்த ஒரு சிந்தனைகள் எல்லாம் தோற்றம் பெற்றதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் விசேடமான பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. அதே உலகத்தில எல்லா இடங்களிலும் பல விஷயங்கள் உருவாக்கப்பட்டு இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு விசேடமான சில பயிற்சிகள் அல்லது அவர்களை சமூகமயமாக்குகின்ற அப்படியான செயற்பாடுகள். அப்ப அந்த பாடசாலைகள்ல தனிய விசேடமான தேவையுடைய பிள்ளைகள் தான் இருந்தாங்க. இலங்கையில இந்த விசேட தேவைகளுக்குரிய பிள்ளைகளுக்காக வேண்டி முதலாவது ஒரு பாடசாலை எங்க உருவாக்கப்பட்டு சொல்லலாமா?
என்ன விசேட தேவையுடையவர்களுக்கு என்று இலங்கையில முதல் பாடசாலை இங்க உருவாக்கப்படும். தெரியுமா இருக்காலும்? என்ன நான் பேசுறது தெளிவா வழங்குதாமா? நான் பேசுறது வழங்குதா? ஓகே. ரத்மன் ஆணையில இருக்கிற பார்வை குறைபாடுடையவர்களுக்கு உருவாக்கப்பட்ட பாடசாலை தான் இலங்கையிலேயே முதலாக விசேட தேவையுடையவர்களுக்கு உருவாக்கப்பட்ட பாடசாலை. அதுக்கு பிறகு அரச இதோட ஆரம்பிக்கப்பட்டது. பல அரச பாடசாலைகள் காணப்படுகிறது. அரச சார்பற்ற பிரைவேட் ஸ்கூல் இன்னைக்கு நிறைய இருக்காமல் இருக்கு. உங்களுக்கு தெரியும் திஹாரியில இருக்கின்ற முஸ்லிம் அங்கவீனர் நிலையம் கேள்விப்பட்டீங்களா? திஹாரியில அப்படி ஒன்று இருக்காது. பேர்தான் முஸ்லிம் அங்கவீனர் நிலையத்தினுடைய அங்க சிங்கள பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யறாங்களாம் சொன்னால் படிக்கிறாங்க. அதே போல உங்களுக்கு தெரியும் வாழ்வகம் ஒன்று இருக்கு. எங்க இருக்கு வாழ்வகம்? சரியான ஜப்னாவுல வாழ்வகம் என்று யாழ்ப்பாணத்துல இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு பாடசாலை, அந்த பிள்ளைகளை விருத்தி செய்யற ஒரு இடம் வந்து இருக்கு. அதே போல உங்களுக்கு தெரியும் இது மட்டக்களப்புல இருக்கு, அதே போல காத்தாங்குடியில இருக்கு. இப்படி பல இடங்கள்ல இப்படியான பாடசாலைகள் இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரிதானே? இது என்னென்னால் அந்த பிள்ளைகளுக்கு தனியா நீங்க இப்ப திகாரிக்கு எல்லாம் போனா நீங்க பார்க்கலாம். அந்த பிள்ளைகளுடைய சில ஸ்கில்களை டெவலப் பண்றதுக்கு இப்ப உதாரணமாக அந்த ஜெம் கட்டிங் இருக்கு தானே, அந்த மாணிக்க கல்லுக்கு பட்டை இருக்கிற அப்படியான பயிற்சி, அல்லது தையல் பயிற்சி, அல்லது இந்த இது மெழுகுதிரி அல்லது சவர்க்காரம் அதை செய்யறதுக்கான பயிற்சிகள், அப்படின்னு பல விதமான கைத்தொழிலுக்கான பயிற்சிகள் நடக்கிற அதே நேரம் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கான எல்லா ஏற்பாடுகளும் என்ன செய்யப்படுதாம் சொன்னால் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிரைல் பிள்ளைகள் பிரைலின் ஊடாக படிக்கிறது, அல்லது சைன் லாங்குவேஜ்ல படிக்கிறது, அல்லது சாதாரணமாக சரிதானே ஏனைய இந்த இதுகள் உபகரணங்களோட படிக்கிறேன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு. அங்க இருக்கின்ற பிள்ளைகள் அந்த விளையாட்டு இதுகள் இப்படி நான் சொல்ற எல்லா பாடசாலைகள்லையும் அப்படியான சில விஷயங்கள் இருக்கு. இப்ப வாழ்வகத்தை பொறுத்தவரையில குறிப்பாக கண் பார்வையற்ற பிள்ளைகளுக்கான பல ஏற்பாடுகள் இருக்கிறத பார்க்கலாம். அண்மையில போன வருடம் வெளியான ரிசர்ச்ல கூட யூனிவர்சிட்டிக்கு கண் பார்வை இல்லாத பிள்ளை என்ன இந்த இதஞ்சி பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு ஈடுபட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கு. அப்ப அது அடுத்தது புனருத்தாபன காலம். பிறகு என்னென்றால் ஒருங்கிணைந்த காலம் என்று அடுத்த பருவம் சொல்லப்படுது. அடுத்த காலம் அதாவது இன்டகிரேஷன் என்றுதான் சொல்றாங்க ஆங்கிலத்தில். இன்டகிரேஷன் என்ன ஒருங்கிணைந்த காலமானால் இந்த பிள்ளைகளை தனியாக ஒரு பாடசாலையில அல்லது தனியாக ஒரு யூனிட்ல, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அரச பாடசாலைகளில் பல இடங்கள்ல இந்த எது இருக்கு, இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட் இருக்கு. அப்படி சொல்லி படிக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப அப்படி அந்த இப்ப என்ன செஞ்சாங்களாம் சொன்னால் இன்டகிரேஷன்ங்கிறது என்ன விஷயமா சொன்னால் இந்த பிள்ளைகளை சாதாரண மாணவர்களோட சேர்த்து படிப்பிக்கிறது தேவையான சந்தர்ப்பங்கள்ல இந்த பிள்ளைகளை தனியே அவர்களுடைய யூனிட்டோ அல்லது வேறொரு வகுப்பறைக்கு கொண்டு போய் அவளுக்கு தேவையான சில விசேடமான கற்பித்தல் அல்லது விசேடமான சில விஷயங்களை வழங்குறது இந்த ஒரு முறைமை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஒருங்கிணைந்த பருவம் சொல்றேன். 5வது காலகட்டமாக என்ன சொல்றாங்களாம்னால் அப்படி எந்த ஒரு தேவைக்காகவும் இந்த பிள்ளைகளை பிரித்து வைக்க கூடாது. சாதாரண வகுப்பறையில சாதாரண மாணவர்களோடு இந்த விசேட தேவையுடைய மாணவர்களை என்ன சொன்னால் சேர்த்து கற்பிக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் என்ன செய்திருக்காம சொன்னால் பறந்திருக்கு. அந்த விஷயம்தான் இந்த உள்ளடங்கல் கல்வி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்ற ஒரு விஷயம். சரிதானே? நீங்க இந்த படத்துல மிக அழகாக அதை பார்க்கலாம். பாருங்க, இந்த
இப்ப நீங்க அந்த மேலுக்கு இருக்கிற அந்த வட்டத்துக்குள்ள இந்த பச்சை கலர்ல சிவப்பு மஞ்சள் நீல கலர்ல எல்லாம் தொட்டி இருக்கு அதுக்குள்ள என்ன அதுக்கு கீழுக்கு இன்க்ளூஷன் வடங்கலையா கலர் சொல்லுங்க சார். ஒரே வட்டத்துக்குள்ள பல நிறங்கள் காணப்படும். கீழுக்கு என்ன சொல் போட்டிருக்கு அதுக்கு கீழுக்கு என்ன சொல் போட்டிருக்கு இன்க்ளூஷன் உட்படுத்தல் என்றால் அதுல இப்ப சாதாரண மாணவர்கள் பச்சை நிறத்தில் இருக்கிற மாணவர்கள் என்றால் இந்த மஞ்சள் நிறம் சிவப்பு இந்த நீல நிறத்தில் இருக்கிற எல்லாம் விசேடத்தை உடைய பிள்ளைகள். எனவே ஒரு வகுப்பறையில அந்த பிள்ளைகளும் கலந்திருப்பாங்களாம் சொன்னால் அதான் உட்படுத்தல் சொல்லுங்க. இங்க கீழுக்கு இருக்கிற படத்துல முதலாவது படம் பாருங்க எக்ஸ்க்ளூஷன் இருக்கு. என்னது அதாவது எந்த ஒரு விசேடத்தையுடைய பிள்ளைகள் இல்லாமல் அந்த பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டு வேறையாக்க ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முறை. அடுத்தது கிட்டத்தட்ட இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட் இருக்கின்ற பாடசாலைகள் இருக்குதானே, இந்த இரண்டாவது படம் பச்சை இல்லாம அப்படியே தனியே இருக்கு, இந்த மத்த கலர் அப்படியே சின்ன ஒரு வட்டத்துல தனியே இருக்கு, அப்படி இருக்கா இல்லையா? ஒரு யூனிட்ல மாதிரி அந்த பிள்ளைகளை வேறுபடுத்தி அப்படி வச்சிருக்கின்ற ஒரு முறை. அடுத்தது இன்டகிரேஷன் ஒன்று இருக்கு பாருங்க, அதையோடான் அந்த பிள்ளைகள் இருக்கு. எங்க சாதாரண வகுப்பறையிலான் இருக்கும், இருந்தாலும் அது அந்த பிள்ளைகளை வேறுபடுத்தி அவர்களுக்கு சில விஷயங்கள் தனியாக ஒரு வாரையோ அல்லது செட்டாப்ல செய்யப்படும், அது இன்டகிரேஷன். ஆனால் இந்த மேலுக்கு இருக்கிற இந்த முறைமையில அந்த பிள்ளைகளை எல்லோருடையும் சாதாரணமாக வைத்திருப்பதுதான் இந்த என்ன இன்க்ளூஷன் சொல்ல உட்படுத்தல் அல்லது உள்ளடங்கல் கல்வி. இப்போ உதாரணத்துக்கு சிபி என்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சிபின்னா சரிதானே, அதாவது செல்வல் பரிசி சொல்றது தமிழ்ல சொல்லுவாங்க என்றால் மூளை முடக்குவாதம் சொல்லுவாங்க. மூளை முடக்குவாதம் சொல்லுவாங்க. அந்த மூளை முடக்குவாதம் இருக்கிற பிள்ளைகள் தலையை சரியாக நேராக நிமிர்த்தி வைக்க முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க, சரிதானே. ஆகவே அவர்களுக்கு என்ன செய்யணுமா அமைச்சினால் அவர்களை ஒரு சாய்ந்த மாதிரி அவர்களை என்ன செய்யணுமா அமைச்சினால் வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப அதுக்கு ஏற்ற வகையில அவர்களுடைய தலையை வந்து என்ன செய்யாத அமைச்சினால் நேராக நிமிர்ந்திருக்கார். அப்ப என்ன செய்யணுமா என்றால் அவர்களை அந்த தலைய அப்படியே சாய்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு சேர் உண்டு, கதிரை உண்டு வகுப்பறையில நாங்க என்ன செய்யணுமா அமைச்சினால் செய்து வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அப்ப அப்படியான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த வகுப்பறைகள்ல இருக்கணும் என்ன செய்யப்படுது அமைச்சினால் எதிர்பார்க்கப்படும். எனவே என்ன தேவையுடைய பிள்ளையாக இருந்தாலும் அந்த தேவைய நிறைவேற்றக்கூடிய வகையில அந்த வகுப்புல சாதனங்களும் ஏனைய விடயங்களும் இருக்கணும் என்று என்ன செய்யப்படலாம் சொன்னால் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த பிள்ளைக்கான எல்லா வசதிகளும் என்ன செய்யணும் சொன்னால் அங்க செய்து கொடுக்கப்படணும். அப்படி இருக்கின்ற ஒரு பாடசாலை ஒரு வகுப்பறை தான் என்ன செய்யப்படுதாம் சொன்னால் இந்த உட்படுத்தல் வகுப்பறை என்று அடையாளப்படுத்தப்படுது, சரிதானே. ஓகே, அப்ப உங்களுக்கு இப்ப கொஞ்சம் நான் ஒரு அந்த
சிபி பிள்ளோட ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு, அதை எடுக்கலாமான்னு பார்க்கணும், அல்லது நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்க்கலாம், அது நோ ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கோ இந்த உட்படுத்தல் கல்வியினுடைய அந்த அடிப்படையான சில விடயங்களும் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன ஓகேயா? ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கோ உட்படுத்தல் கல்விண்டா அது என்னன்னு சில வரைவிலக்கணங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அதுல நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பரிமட்டாக உட்படுத்தல் என்றால் என்ன, அதுல எப்படியான பிள்ளைகள் உட்படுத்தப்படுறாங்க, அதே நேரம் இந்த விசேட தேவைண்டா என்ன, விசேட தேவை அல்லது எங்களுடைய சும்மா தேவைகள் என்ற ஒரு விஷயம், விசேட கல்வி தேவை என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்ற விஷயத்தை பார்த்திருக்கிறோம். அதே நேரம் இங்க மிக முக்கியமாக பேச்சு குறைபாடு அல்லது கேட்டல் குறைபாடு அல்லது பார்வை குறைபாடு பிள்ளைகள் எப்படியான இயல்புகள் காணப்படும்ங்கிற விஷயத்தையெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சரிதானே? அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் இதுல மீதமாக இருக்கின்ற சில விஷயங்களை நாங்க தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஏதாவது நீங்க கேட்கணும்னா நீங்க சொல்லுங்கம்மா. டியூட்டர் குரூப்ல போடுறீங்களா? நான் இந்த டியூட்டர் குரூப்ல போடுறீங்களா? நான் இந்த இத அவளுக்கு போட்டுக்கிறேன், உங்களோட குரூப்ல போடுறேன். நான் முன்னை தெரிஞ்சு இதுகளையும் போடுபட்டு தானே உங்களுக்கோ போடுபட்டதா? ஓ சார், எல்லாம் போட்டு. ஓகே, நான் இதுகளையும் போட்டுக்கிறேன். ஓகே, வேறு ஏதாவது? என்ன? ஓகே, அது இது இந்த கிளாஸ் எவ்வளவு பிரயோஜனமாயிருக்கு என்னென்னலாம் எனக்கு தெரியாது. நீங்க சில ஐடியாக்களை எல்லாம் சொல்லலாம், என்னென்ன சேஞ்ச செய்ய என்ன விஷயம்ன்றதெல்லாம் நீங்க கதைக்கலாம். ஓகே, அப்ப நாங்க இதோட முடிச்சு கொள்வோமா? ஏதாவது கருத்துக்கள் ஏதாவது விஷயங்கள் இருக்கா? சார் சார் சொல்லுங்க. கேக்குறா? ஆமா ஆமா சார், இன்னைக்கு மாதிரி சார் இன்றைக்கு கிளாஸ் மாதிரி எங்களுக்கும் பயிற்சி எல்லாம் தந்தா நல்லான்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நாங்க அடிக்கடி அதை செய்வோம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இடையில நாம ஒரு சின்ன அப்படி ஒர்க் செய்வோம். ஓகே நல்ல. ஓகே, அப்ப தேங்க்யூ வெரி மச். சந்திப்பேன் நான். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.